சங்கர் புரண்டு படுத்தான். தூக்கம் போய்விட்டது. மணி என்ன? ரேடியம் டயல் கடிகாரம் 5 என்றது. சத்தம் இல்லாமல் எழுந்து உட்கார்ந்து 2 கைகளையும் தேய்த்து முகத்தில் ஒற்றிக்கொண்டான். உடம்பை முறுக்கி சின்னதாய் சோம்பல் முறித்தபோது அன்று தங்களது திருமண நாள் என்பது ஞாபகத்துக்கு வந்தது. 5 வருடங்கள் முடிந்து 6வது எட்டி பார்க்கிறதா? வேதனை கலந்த சிரிப்பொன்று ஒரு பக்கமாய் உதட்டிலிருந்து சீறியது. தலையை திருப்பி பக்கத்தில் உறங்கும் சித்ராவை பார்த்தான். நிலா முகம், நல்ல வெளுப்பு, சற்றே திறந்த உதடுகள், நெற்றியில் அலட்சியமாய் படர்ந்திருக்கும் முடிக்கற்றை. அதே சித்ராதான் 5 வருடங்களுக்கு முன் இவன் கைப்பிடித்த போது இருந்த சித்ராதான், முகத்தளவில் மட்டும். கனத்த நெஞ்சோடு சங்கர் எழுந்து டீப்பாய் மேல் இருந்த சிகரெட் தீப்பெட்டி எடுத்துக்கொண்டு பால்கனி கதவை திறந்து வெளியே போனான். காலை நேரத்து டெல்லி ரொம்ப சமர்த்தாக இருந்தது. செப்டம்பர் மாதத்து பூக்கள் அந்த அரைகுறை இருட்டில் வெளுப்பும் சிவப்புமாய் பளிச்சிட்டன. சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு சுவர் மேல் சாய்ந்தான். சின்ன வயது சித்ராவின் நினைப்பு ஆளை ஓட ஓட விரட்டியது. என்ன சிரிப்பு, என்ன துருதுருப்பு, லொடலொடவென்று என்ன பேச்சு. சித்ரா அவனுக்கு சொந்தம்தான். ஒன்றுவிட்ட மாமாவின் பெண். மாமா கோயம்புத்தூர் மில் சொந்தக்காரர்களில் ஒருவர். உறவினர் வீட்டு திருமணத்துக்கு போயிருந்த போது முதலில் அந்த வாயையும் துருதுருப்பையும் சங்கர் அனுபவித்தான். சித்ரா அவனை விட 9 வயது சின்னவள். அப்போது அவன் BA கடைசி வருடம். அவள் பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஒரு வகுப்பு. அகல ஜரிகை பாவாடை, சட்டை, ஒட்டியானம், குண்டு ஜிமிக்கி, படா ஸ்டைல். சந்தன கிண்ணத்தோடு குறுக்கும் நெடுக்கும் ஓடினவளின் கால் தடுக்க அத்தனை சந்தனமும் அருகில் உட்கார்ந்திருந்த இவன் மேல் கொட்ட, பக்கத்தில் நின்றிருந்த பெரியம்மா, அதென்னடி கால் தரையில படாம ஒரு ஓட்டம், நிதானம் வேணாம் பொம்பளை குட்டிக்கு என்று திட்ட, அவரே சும்மா இருக்கிறாரு, அப்புறம் உங்களுக்கு என்ன பெரியம்மா வேணும் நான் கொட்டினேன், என்னமோ கால் தடுக்கிடுச்சு, சந்தனம் தானே கமகமன்னு இருக்கும், ஆளை விரட்டாதீங்க என்று பெரியம்மாவிடம் நீளமாய் பேசிவிட்டு இவன் பக்கம் திரும்பி சாரி என்று சொல்லி புன்னகைத்தபடி திரும்ப அதே வேகத்துடன் ஓடிப்போனாள். இந்த நிகழ்ச்சி முதலில் சங்கருக்கு நினைப்பு இல்லை. கல்யாணமானதும் சித்ரா எடுத்து சொன்ன பிறகே ஞாபகத்துக்கு வந்தது. 10 வயதில் நடந்த சம்பவத்தை சித்ரா மறக்காமல் இருந்தது கூட பெரிதில்லை. அப்புறம் இங்கு அங்கு அரை நிமிடம், 1 நிமிடம் என்று இவனை சந்தித்ததை கூட மனதில் குறித்து வைத்துக் கொண்டதும் அல்லாமல், திருமண பேச்சை பெற்றவர் எடுத்ததும் நாசுக்காக இவனையே தான் மணக்க விரும்புவதை அவர்களிடம் தெரிவித்தாளே, அதுதான் நிஜமாக வியப்பில் ஆழ்த்தும் சமாச்சாரம். BA முடித்து MA முடித்து அமெரிக்காவில் இருந்த அண்ணாவின் உதவியுடன் அங்கே சென்று MBA முடித்து நியூயார்க்கில் 2 வருடம் வேலை பார்த்து 2 பேரும் அயல்நாட்டில் தங்கிட்டா எப்படி, இங்க இருக்கிற பணம், அந்தஸ்து, சௌகரியம் நமக்கு போதாதா என்று சதா அம்மா புலம்பியது தாங்காமல் தன் 30வது வயதில் இந்தியாவுக்கு வந்து டெல்லியில் அருமையான வேலை ஒன்றில் அமர்ந்த பிறகு சித்ராவின் தந்தை ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் இவனை தேடிக்கொண்டு வந்தார். அப்பா அம்மாவிடம் பேசிவிட்டாராம். அவர்களுக்கு சம்மதமாம். இவனும் என்று சொல்லிவிட்டால் முகூர்த்தத்தை குறித்து விடலாமாம். சங்கருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னை விட 9 வயது சின்னவள், சின்ன குழந்தை, அவளையா? ஆனால் இந்த எண்ணமெல்லாம் அடுத்த வாரம் அவளை பார்க்கும் வரையில்தான். சாட்டை சாட்டையாய் காலும் கையும் நிலா முகமும் வாய் நிறைய சிரிப்புமாய் 21 வயது பெண்ணாக அவளை பார்த்ததும் சங்கர் மயங்கித்தான் போனான். மனதை சந்தோஷம் விசிறிவிட அவன் திருமணத்துக்கு சம்மதிக்க உடனடியாக நிச்சய தாம்பூலம் நடந்தது. அதன் பிறகு டெல்லிக்கு புறப்படும் முன் அவளை வெளியில் அழைத்து போய் வந்தபோதுதான் சித்ரா தன்னை வருட வருடமாய் காதலித்திருக்கிறாள் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு அவளை பார்த்து திரும்பி உட்கார்ந்தான். சித்ரா, என்ன பாரேன். ஏதோ பாடலை முணுமுணுத்து கொண்டிருந்தவள் நிமிர்ந்தாள். வந்து, உனக்கு இந்த ஏற்பாட்டுல திருப்தி தானே சித்ரா? சித்ரா அழகாய் சிரித்தாள். பின், இதென்ன திடீர் சந்தேகம் என்றாள். இல்ல, நீ என்னை விட 9 வயசு சின்னவ. அந்த வித்தியாசம் உனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கலாம். இந்த காலத்துல இவ்வளவு வயசு வித்தியாசத்துல யாரும் அதிகமா கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல, அதான். சித்ரா விழிகளை விரித்து, நீங்க இப்படி சந்தேகப்பட்டா எப்படி என்கிற மாதிரி சங்கரை பார்த்தாள். அப்புறம் என்னமோ நினைத்து கொண்டு வாயை பொத்தி கொண்டு சிரித்தாள். என்ன சித்ரா? ஒன்னும் இல்ல, கமான் டெல்மி. சித்ரா சிரிப்பை அடக்கி கொண்டு பேச முற்பட்ட போது கன்னங்கள் சிவந்து போயின. இல்ல, அப்பா தயங்கின காரணத்தையே நீங்களும் குறிப்பிட்டு சொல்றீங்களேன்னு நினைச்சேன், அதான். அப்பா தயங்கினாரா? ஏன்? நிஜமா புரியலையா சங்கர்? என் மனசு உங்களுக்கு இன்னுமா புரியல? சரி, சில பழைய சம்பவங்களை சொல்றேன், அதுக்கப்புறமாவது என் மனசு புரியுதான்னு பாருங்க. உங்க மேல நான் சந்தனத்தை கொட்டினேனே, அந்த நாள் ஞாபகம் இருக்கா?
அப்புறம் ஒரு லீவ்ல கன்னியாகுமரியில எதேச்சியா சந்திச்சோமே, அது உங்க அண்ணா கல்யாணத்துல எனக்கு எதிர்ல உட்கார்ந்து நீங்க உங்க சிநேகிதங்களோட சாப்பிட்டீங்களே அது. ஒரு சமயம் உங்க அப்பா அம்மாவோட நீங்க அமெரிக்கா போறதுக்கு முன்னால எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்க. அப்போ ஓ! நீ எஸ்எஸ்எல்சியா? இப்படி அப்படி டகால்பாஜா பண்ணி எப்படியோ எஸ்எஸ்எல்சி வந்துட்டேன்னு சொல்லு. அப்படின்னு நீங்க கேலி பண்ணப்போ, நான் டகல்பாஜானான்னு என்னன்னா புரியாம முழிச்சேன். இது கூடவா தெரியாதுன்னு மேல மேல சீண்டுனீங்களே அது. எப்பவோ என்றோ நடந்துவிட்ட காசு பெறாத விஷயங்களை மனதில் பதித்துக்கொண்டு ஒவ்வொன்றாய் சித்ரா எடுத்துச் சொல்ல, உங்கள பல வருஷங்களாக காதலிச்சு வரேன் என்று அவள் சொல்லாமல் சொல்வது புரிய சங்கர் நெகிழ்ந்து போனான். மறுமாதம் ஒரு வெள்ளிக்கிழமை திருமணம் தடபுடலாய் நடந்தேறியது. டெல்லியில் உடனடியாய் தனி குடித்தனம். தேனிலவுக்கு காஷ்மீர் போனார்கள். டால் ஏரியில் படகு வீட்டில் தங்கின ஒரு இரவில் அவன் மடியில் முகம் புதைத்து இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா என்று தான் பயந்து நடுங்கிற நாட்களை பற்றி சித்ரா சொன்னாள். நீங்க அமெரிக்கால இருந்தப்போ நான் ரொம்ப தவிச்சிருக்கேன் சங்கர். ஏன்? சொல்ல மாட்டேன். என்ன கேலி பண்ணுவீங்க. சொல்லுமா. கேலி பண்ணக்கூடாது. ஓகே, ப்ராமிஸ். ப்ராமிஸ். அங்கே ஒரு அமெரிக்கனை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நினைச்சுப்பேன். ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த நினைப்பு இப்போதும் வேதனைப்படுத்துகிற ரீதியில் கண்களில் கலக்கம், குரலில் பிசிறு. என்ன பெண் இவள்? பிடித்து கொண்டிருந்த சிகரெட்டை அணைத்துவிட்டு சித்ராவை சங்கர் மார்பு மீது இழுத்து கொண்டான். அப்படி என்கிட்ட என்ன இருக்கு சித்ரு டார்லிங்? நீ வருஷ கணக்கா எனக்கு உருகி உருகி காதலிச்சிருக்கிற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்குமா? இப்படி குறுக்கு கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. நனவு தெரிஞ்ச நாளா உங்களை காதலிச்சிருக்கேன். இப்பவும் காதலிக்கிறேன். எப்பவுமே காதலிப்பேன். அவ்வளவுதான் சொல்ல தெரியும். இந்த அன்பையும் இந்த மனதையும் நினைத்து சங்கர் புலாகிதமடைந்த நாட்கள் தான் எத்தனை. ஒரு வருடம் ஓடின ஓட்டம் தெரியவில்லை. அந்த ஒரு வருடத்தை தான் எப்படியெல்லாம் கழித்தார்கள். வெள்ளிக்கிழமை என்றால் வார வெட்டிங் டே, 2ஆம் தேதி என்றால் மாச வெட்டிங் டே. பணம், அன்பு, இளமை, ஆர்வம் எதற்கு பஞ்சம்? ஒன்றுமில்லை. அப்புறம் சந்தோஷத்துக்கு கேட்க வேண்டுமா? முதலாவது திருமண நாளை கொண்டாட லீவ் எடுத்துக்கொண்டு ஊருக்கு போனார்கள். 10 நாள் கோயம்புத்தூரில் சித்ராவின் பெற்றோருடன், 10 நாள் தூத்துக்குடியில் அவன் அப்பா அம்மா வீட்டில். ரொம்ப நாட்களுக்கு மண்டையை உடைத்து கொண்டு விட்டு சங்கர் சின்ன இதய வடிவிலான வைர மோதிரத்தை அவளுக்கு பரிசளித்தான். டிஷ்யூ பேப்பரை பிரித்து மோதிரத்தை கையில் எடுத்தவளுக்கு ஏக மகிழ்ச்சி. எனக்கா? எங்க? எப்ப பண்ணீங்க சங்கர்? ஓ, ரொம்ப அழகா இருக்கு. அந்த குதிப்பும் குதூகலமும் திருப்தியாக இருக்க, உங்ககிட்ட ஏற்கனவே வைர செட்டு அது இதுன்னு எத்தனையும் இருக்கிறதுனால ரொம்ப யோசிச்சு இதை பண்ணேன். சித்ரு, உனக்கு நிஜமா பிடிச்சிருக்கா? ஐ லவ் த சங்கர். எத்தனை இருந்தாலும் நீங்க இப்படி பிளான் பண்ணி சர்ப்ரைஸா கொடுக்கறதுக்கு ஈடாகுமா? ரொம்ப அழகா இருக்கு. இனிமே விரலை விட்டு கழட்டாம நான் இதை போட்டுக்க போறேன். ஆமா. ஓ ஆமா, ஒவ்வொரு கல்யாண நாளுக்கும் ஒரு மோதிரம் கொடுத்தீங்கன்னா 10 விரலுக்கும் 10 மோதிரம் ஆச்சு. அப்புறம் வேற என்ன கொடுப்பீங்க? கொஞ்சம் நிறுத்தின சித்ரா கிளுகிளுவென சிரிக்க தொடங்கினாள். 10 விரலையும் மோதிரங்களை போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும் சங்கர்? ஒரு மகாராணி மாதிரி. ராஜாதிராஜ ராஜ கம்பீர மகாராணி சித்ரா சங்கர். பராக் பராக். தொடர்ந்து சிரிப்பு அலையலையாய். என்ன சிரிப்பு அது! வாய் ஓயாமல் தானும் சிரித்து அருகில் நிற்பவரையும் தொற்றிக்கொள்ளும் சிரிப்பை சிரிக்க சித்ரா யாரிடம் கற்றுக்கொண்டாள்? ஆனால் இந்த சித்ரா ஒரு வினோத கலவைதான். ஒரு நிமிடம் சிரிப்பாள், மறு நிமிடம் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்காக ஆடி போவாள். அன்றும் அப்படித்தான். இரவு நேரம் சங்கர் கிரஹாம் கிரீனின் எண்ட் ஆஃப் தி அஃபேர் புத்தகத்தில் லைத்திருந்தான். சங்கர், டார்லிங். என்னம்மா? நிமிர்ந்து பார்த்தவன் அவள் என்னவோ விசனத்தில் இருப்பது புரிய புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு கிட்ட வந்து அமர்ந்தான். என்ன சித்ரு? நான் இன்னும் ஏன் கர்ப்பமாகல சங்கர்? முகத்தை ரொம்ப தீவிரமாக வைத்துக்கொண்டு திடும் என்று சித்ரா இப்படி கேட்கவும் சங்கருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பதில் சொல்லாமல் அவன் தொடர்ந்து சிரித்தான். நான் எவ்வளவு வேதனையா பேசுறேன்னு உங்களுக்கு புரியல. புரிஞ்சிருந்தா இப்படி சிரிக்க மாட்டீங்க. நம்மளோட கல்யாணமான எல்லாருக்கும் புள்ள பிறந்தாச்சு. 2 மாசம் கழிச்சு மேரேஜ் ஆன ஊர்மிளாக்கு இப்ப 4 மாசம். ஏய் நிறுத்து. இப்படி பட்டியல் போட்டு வருத்தப்படும்படி இப்ப நமக்கு 10 வருஷமா ஆச்சு. 1 வருஷம் கூட ஆகலையே. கமான், டேக் இட் ஈஸி. ஈஸியா எப்படி எடுத்துக்கிறதுமா? இல்ல என்கிட்ட ஏதோ கோளாறு இருக்கு. அட பைத்தியக்கார குட்டி பொண்ணு, உன்கிட்ட ஒரு கோளாறும் இல்ல. அப்போ உங்ககிட்ட ஏதோ தப்பு. சங்கருக்கு திரும்ப சிரிப்பு வந்து விட்டது. யார்கிட்டயும் எந்த கோளாறும் இல்ல சித்ரு. எப்படி தெரியும்? அப்ப ஏன் நான் இன்னும் கர்ப்பமாகல? 1 வருஷத்துக்குள்ள குழந்தை பிறக்கலன்னு நீ தவிக்கிறது வெளியில தெரிஞ்சா எல்லாரும் கேலி பண்ண போறாங்க. ஆமா, பண்ணட்டும். அது பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு ஒரு குழந்தை வேணும். பேசினவளை இழுத்து முகத்தோடு முகம் வைத்துக் கொண்டான் சங்கர். நீயே ஒரு குழந்தை, உனக்கு குழந்தை ஆசையா? கடவுளே, இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? சரி, சீரியஸா பேசலாம். உனக்கு குழந்தை வேணும், ரைட்?
ஓகே, அதுக்கான முயற்சி இப்பவே ஆரம்பிக்கலாமா? எத்தனை குழந்தை பெத்துக்க நீ ரெடி சித்ரு? அரை டஜன்? நீ ஊன்னா நானும் தயார். என்ன குட்டி பொண்ணு? விளையாடாதீங்க சங்கர். துடிக்கும் உதடுகளும் கெஞ்சும் கண்களும் பார்க்க பாவமாய் இருக்க மனைவியை அணைத்திருந்த பிடியை சங்கர் இறுக்கினான். எத்தனை ஆசைகள் சித்ராவுக்கு! வதவதவென்று குழந்தைகள் வேண்டாமாம், ஒரு பெண் ஒரு பிள்ளை போதுமாம். பிரமாதமாக இருவரையும் படிக்க வைப்பதோடு பெண்ணுக்கு நாட்டியம் பாட்டு கற்றுத்தர வேண்டுமாம். பிள்ளையை என்சிசியில் சேர்த்து டென்னிஸ் சாம்பியன் ஆக்க வேண்டுமாம். அப்புறம் 2 பேருக்கும் நீச்சல், பியானோ, குதிரையேற்றம் என்று அத்தனையிலும் பயிற்சி தந்து ஆல்ரவுண்டர்களாக்க வேண்டுமாம். ஆ, சங்கர் சித்ரா பசங்களா புத்திசாலி குழந்தைங்க ஆச்சே என்று ஊர் பூராவும் மூக்கில் விரலை வைக்க வேண்டுமாம். இன்னும் இன்னும் ஜனனமே இல்லாத எத்தனை ஆசைகள்! ஒன்று கூட நிஜமில்லாமல் போன எத்தனை நிழல்கள்! முதல் திருமண நாள் ஆன மறுமாதம் சித்ராவுக்கு காரணமில்லாமல் ஜுரம் வந்தது. 103 4 2 நாளில் சித்ரா துவண்டு போனாள். இடுப்பு கால்களில் குடைச்சல், தலைவலி. ஃப்ளூவா இல்லை டைஃபாய்டா? ஊர் பூராவும் இப்ப டைஃபாய்டு தான் என்று சொல்லிக்கொண்டே 4ஆம் நாள் டாக்டர் வைராலின் டெஸ்ட் எடுத்தார். 6ஆம் நாள் கால் மரத்து போன மாதிரி இருக்கு என்றாள் சித்ரா. மேற்கொண்டு 2 நாட்கள் ஆவதற்குள் இடுப்பை அசைப்பது திருப்புவது பிரம்ம பிரயத்தனமாயிருந்தது. அப்புறம் என்ன? முதுகுத்தண்டில் வைரஸ் அட்டாக். ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, எதனால் வருகிறது என்று இருவரை வைத்தியத்துறைக்கு புரியப்படாமல் டிமிக்கி கொடுக்கும் வைரஸ் நுண்கிருமிகள் சித்ராவின் முதுகுத்தண்டில் புகுந்து கொண்டு அதை பாதித்ததில் நினைத்த நினைப்பில்லாமல் அவள் இடுப்புக்கு கீழே சுவாதீனத்தை இழந்து விட்டாள் என்பதை அறிந்தபோது சங்கரும் உற்றாரும் அதிர்ந்துதான் போனார்கள். எதனால் இப்படி ஆச்சு டாக்டர்? அப்படி கூட ஒரு வைரஸ் உண்டா? ஒரு அறிகுறி இல்லாம மருந்துகளுக்கு கட்டுப்படாம முதுகுத்தண்டை தாக்கி பாரிச வாயுவை உண்டாக்குறது சாத்தியமா? எந்த சிகிச்சையும் சரிப்படாதா? பணம் பெருசில்ல டாக்டர், எவ்வளவு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல டாக்டர். என்ன துடித்து என்ன, எத்தனை வைத்தியம் பார்த்து என்ன, ஒன்றுக்கும் கடுகத்தனை பலன் கூட இல்லாமல் போனதுதானே நிஜம். தனியா இருந்து டெல்லியில அவஸ்தைப்பட வேணாம், இங்க கோயம்புத்தூர் கூட்டு வந்துருங்க. என் ஃபேக்டரி பொறுப்பை நீங்க ஏத்துக்கிட்டு இங்கே இருந்துருங்க. நாங்க கிட்ட இருந்தா உங்களுக்கு தெம்பா இருக்கும். ஆமாப்பா, அவங்க சொல்றதும் நியாயம்தான். ஒண்ணு அங்க போ, இல்ல நம்ம ஊரோட வந்துரு. 2 பக்கமும் பணம் காசுக்கு பஞ்சம் இல்ல. நீ ஒண்டியா தவிக்க வேணாம். நாங்க யாராவது உங்க கூடவே தங்கிடலான்னு பார்த்தா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குடும்பம், ஃபேக்டரி, நிலம், நீச்சுன்னு பொறுப்பு இருக்கு. அத்தனையும் விட்டுட்டு வர முடியாது. அதனால் நீ சித்ராவோட நம்ம பக்கம் வந்துடுறதா எல்லாருக்கும் நல்லது. சித்ராவை பெற்றவரும் இவனை பெற்றவர்களும் எவ்வளவோ கெஞ்சினார்கள். சங்கர் அசைந்து கொடுக்கவில்லை. எனக்கு போதுமான அளவு சம்பளம் வருது, கம்பெனில ஆளு வீடு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு என் மனைவியை என்னால சௌக்கியமா பார்த்துக்க முடியும். ஏதாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா நானே கேட்குறேன். தயவு பண்ணி எங்களுக்காக யாரும் அளவுக்கு மீறி பரிதாபப்படாதீங்க. சித்ரா இப்படி ஆயிட்டதை நான் பெரிய குறையா நினைக்கல. அதனால நீங்களும் பெருசு பண்ணாம எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க. பெரியவர்கள் இந்த பதிலால் வாயை மூடிக்கொண்டு விட்டார்கள். ஆனால் சித்ரா 6 மாதம் பேசாமல் இருந்தாள். அப்புறம் தன் இயலாமை தனக்கே தாங்க மாட்டாமல் போக அவனிடம் கெஞ்சினாள். என்னை விவாகரத்து பண்ணிருங்க. ஆயுசு பூராவும் என்னோட அவஸ்தை பண்ணணும்னு உங்களுக்கு தலையெழுத்தா? ஒரு சுகமும் தர முடியாத என்னால உங்களுக்கு பிரயோஜனம் எதுவும் இல்லை. ப்ளீஸ் சங்கர், ப்ளீஸ். நான் நல்லா யோசனை பண்ணிட்டு தான் பேசுறேன், ப்ளீஸ். சீறிக்கொண்டு எழுந்த கோபத்தை அடக்கினபடி சங்கர் கேட்டான். நீ என்ன விரும்புறியா சித்ரா? ரொம்ப. என்னைக்கும்? நான் சாகிற வரைக்கும் சங்கர். அப்போ எனக்கு இந்த மாதிரி அட்டாக் வந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பியா? ஏன் இப்படி பேசுறீங்க சங்கர்? பின்ன என்ன மட்டும் ஏன் வித்தியாசமா நினைச்சு நீ பேசுற சித்ரு? உன்னை கவனிக்கிறது எனக்கு சுமையா இல்ல. நீ இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறது எனக்கு எந்த விதத்திலையும் கஷ்டமா இல்ல. நான் உன் மனசை காதலிக்கிறேன், உன் உடம்பல்ல. இது உனக்கு ஏன் புரியல டார்லிங்? விசித்து விசித்து அழுத வண்ணம் அன்று சித்ரா கணவனை இறுக அணைத்து கொண்டாள். அதன் பிறகு அவள் இது குறித்து எதுவும் பேசினவள் இல்லை. ஆனால் சிரத்தையுடன் மருந்துகளை சாப்பிட்டாள். கொஞ்சமாவது தன் உடல்நிலை தேர வேண்டும் என்ற பிடிவாதத்தோடு பிசியோதெரப்பி பயிற்சிகளை விடாமல் செய்தாள். சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி தன்னால் இயன்ற விதத்தில் வீட்டை கவனித்து ஆட்களை மேய்த்து கணவனுக்கு பணிவிடைகள் செய்ய அவள் முனைந்தது கூட பொறுக்க மாட்டாமல் போன்று 3 வருடங்களுக்கு பின் திரும்ப இன்னொரு வைரஸ் அட்டாக். இந்த முறை கைகளின் சுவாதீனம் பெருமளவுக்கு போனதோடு அருவியாய் கொட்டின பேச்சு திக்குவாயாகிவிட்டது. மார்பு புடவையை சரி செய்ய ஒரு வரி பேசக்கூட ஏக முயற்சிகள். உதடுகளின் கைகளின் துடிப்புகள், நாக்கின் கோணல்கள். சிகரெட் கையை சுட சங்கர் விரல்களை உதறிக்கொண்டான். ஆயாசத்துடன் படுக்கை அறைக்குள் நுழைந்த போது சித்ரா விழித்து கொண்டு விட்டதை பார்த்து அருகில் சென்று உட்கார்ந்தான். குட் மார்னிங் சித்ரு.
குட் மார். அவள் முடிப்பதற்காக காத்திராமல் சங்கர் குனிந்து மென்மையாய் முத்தமிட்டான். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி டார்லிங். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சட்டென்று சித்ராவின் கண்கள் கலங்கி போயின. குளமென ஊறிய நீர் கோடாக வழிய தோங்கியது. நோ 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 என்றவள் மெனி மெனி ரிட்டர்ன்ஸ் வேணா என்றாள். ஏம்மா வேண்டாம்? நீங்க படுற கஷ்டம் போதாதா? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை சித்ரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீணா மனசு வேதனைப்படாதம்மா. சரி, ராத்திரி நல்லா தூங்குனியா? இன்னைக்கு லீவ் போட்டுட்டு நான் உன் கூடவே இருக்கட்டுமா? கன்னத்தில் வழிந்த நீரை துடைத்து அவன் புன்னகைக்கவும் சித்ராவும் மெதுவாக சிரித்தாள். கதவை திறந்து, ஆயா, அம்மா எழுந்துட்டாங்க, கவனி என்று குரல் கொடுத்த போது போன் ஒலிக்க சங்கர் ரிசீவரை எடுத்தான். அவனுடைய எம்டி பேசினார். சேர்மனிடம் விவரத்தை சொன்னாராம். அவர் உடனடியாக ஆவண செய்துவிடு என பச்சை விளக்கு காட்டி விட்டாராம். மெட்ராஸ் ஃபேக்டரிக்கு உங்களை ஜிஎம்மா நியமித்து மாற்றல் பண்ண இன்னைக்கு ஆர்டர் கொடுக்க போறேன். சந்தோஷம்தானே சங்கர்? சித்ராவுக்கு 2வது அட்டாக் ஆனதிலிருந்து டெல்லியில் அவளை தனியாக பார்த்து கொள்வது சிரமமாக இருக்க முழு நேரம் கவனிக்க ஆள் இருந்தாலும் சொந்தக்காரர்கள் கிட்டத்தில் இருப்பது நல்லது என்று தோன்ற 15 நாட்களுக்கு முன் எம்டியை பார்த்து தன் நிலைமையை சங்கர் விளக்கினதை அவர் புரிந்து கொண்டு சேர்மேனையும் புரிந்து கொள்ள வைத்ததின் விளைவுதான் இந்த போன் கால். நன்றியை தெரிவித்து போனை வைத்த சங்கர் சித்ராவிடம் விஷயத்தை சொன்னான். கோயம்புத்தூருக்கும் தூத்துக்குடிக்கும் ட்ரங்க் கால் போட்டு பேசினான். சென்னை கம்பெனியோடு தொடர்பு கொண்டு ஊருக்கு சற்று ஒதுக்குப்புறமான பகுதியில் தோட்டம் இருக்கும் தனி வீட்டை வாடகைக்கு எடுத்து ஃபர்னிஷ் செய்து விரைவில் தயார் செய்ய சொன்னான். அடுத்த 15ஆம் நாள் வீடு ரெடி என்று தகவல் வந்த பிறகு டெல்லி வீட்டை ஒழித்து கொண்டு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் சித்ரா ஆயாவுடன் சென்னைக்கு சங்கர் பயணமானான். ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் சித்ராவை படுக்க வைத்து ஆயாவை துணைக்கு உட்காரச் செய்த பின் பிளாட்ஃபாரத்தில் இறங்கி புத்தக ஸ்டாலை நோக்கி சங்கர் சென்றான். ஹெரால்ட் ராபின்ஸ், டிவேனியன் எல்லாம் ஏற்கனவே படித்த புத்தகங்கள். மார்க் செர்லிக்கின் தி பாயிண்ட் என்ற புஸ்தகம் கண்களை கவர அதை கையில் எடுத்தான். அந்த எழுத்தாளரின் 2 நாவல்களை அவன் ஏற்கனவே படித்திருக்கிறான். பூர்வ ஜென்மம், வழிபாடு, தியானம் போன்ற சமாச்சாரங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு எழுதுவதில் மன்னன். புத்தகத்துக்கான விலையை கொடுத்துவிட்டு பாக்கி சில்லறைக்காக காத்து நின்ற நிமிடத்தில் அவர்கள் அங்கு வந்தார்கள். ஒரு பெண், சின்ன வயதுதான், நல்ல உயரம், மாநிறம், அடர்த்தியான கேசம். மேக்கப் அதிகம் போடாவிட்டாலும் என்னை பாரேன் என்று 2ஆம் தரம் பார்வையை தன் பக்கம் இழுக்கும் முகம், பெரிய கண்கள். பிரிண்டட் காட்டன் புடவை, காதுகளில் சின்ன முத்துத்தோடு, வலது கையில் மெல்லிய வளை, இடதில் வாட்ச், கழுத்தில் ஒன்றுமில்லை. அவள் அருகில் 5-6 வயது பெண் குழந்தை. அதே நிறம், குண்டு கண்கள், சுருட்டை முடி. அக்கா தங்கையா? பார்க்க 2 பேரும் பளிச்சென்று இருக்க ஒரு நிமிடம் அவர்களை கவனிக்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் சங்கர் நின்றான். மம்மி ப்ளீஸ். அம்மா மகளா? இவர்கள் எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள்? உடம்பின் வளர்த்தியை பார்த்தால் வடநாட்டவர் மாதிரி இருந்தாலும் பஞ்சாபிக்கு உரித்தான நிறம் இல்லையே. மகாராஷ்டிரா, கேரளா? எனக்கு அந்த பக்ஸ் பன்னி காமிக்ஸ் மம்மி ப்ளீஸ். ஹோட்டல்லே 4 வாங்கி கொடுத்தது படிச்சிட்டியா நெத்தி? ஓ, தமிழ்காரர்களா? இல்லம்மா, அதை முடிச்சப்புறம்தான் வேற வாங்கி தருவேன். சும்மா கண்ணில் பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு பிடிவாதம் பண்றது தப்பு நித்தி. சாரிம்மா. புது ஃபெமினாவையும் விகடனையும் வாங்கி கொண்டு அந்த பெண் குழந்தையுடன் நகர்ந்தாள். பெண்ணை ரொம்ப கண்டிப்பாக வளர்ப்பவளோ? அந்த குழந்தையும் நோ என்றவுடன் சொன்ன பேச்சை கேட்டு விட்டதே. சமர்த்துதான். நெற்றியில் பொட்டை காணோம், கழுத்திலே தாலியை காணோம். கிறிஸ்தவர்களா? கணவன் எங்கே காணோம்? ஊருக்கு போக வந்திருக்கிறார்களா, இல்லை வழி அனுப்பவா? சட்டென்று சங்கர் தன்னை உலுக்கிக் கொண்டான். என்ன ஆச்சு இன்னைக்கு எனக்கு? எந்த பெண்மணி எப்படி இருந்தா எனக்கு என்ன? யாரோடு வந்திருந்தா என்ன? பிரயாணம் பண்ணா என்ன, பண்ணலன்னா என்ன? தன் செய்கைக்கு தானே வெட்கப்படுகிற பாவனையுடன் சில்லறை புத்தகத்தோடு சங்கர் கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி போனான். பிரயாணம் அதிக களைப்பை தரலாம் என்று டாக்டர் சித்ராவுக்கு தூக்க மருந்து கொடுத்திருந்ததில் அவள் அரைகுறை தூக்கத்தில் இருந்தாள். இவனை கண்டதும் ஆயா எழுந்து நின்றாள். உட்கார் என்று அவளுக்கு சைகை காட்டிவிட்டு சங்கர் எதிர்பர்த்தில் அமர்ந்தான். சித்ரா கண்களை திறந்து இவனை பார்த்து புன்னகைத்தாள். என்னம்மா, எல்லாம் சௌரியமா இருக்கா? கொஞ்ச நாளை தூங்கப்பாரு. இப்ப ட்ரெயின் புறப்பட்டுடும். 1 மணி நேரம் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். சித்ரா கண்களை மூடிக்கொண்டாள். வண்டி புறப்பட்டதும் சங்கர் தி பாயிண்ட் புஸ்தகத்தை கையில் எடுத்தான். திடீரென்று சின்ன குழந்தையின் கலகலவென்ற சிரிப்பு. கமான் நெத்தி, ஒன்று காமிக்ஸ் படி, இல்ல ஐஸ்கிரீம் தின்னு. மேலெல்லாம் சிந்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு டர்ட்டி கேர்ள். நடைபாதையில் ஒலித்த அந்த பெண்ணின் குரலை அடுத்து சில நொடிகளில் டிக்கெட் பரிசோதகர் வரலாம் என்ற நினைப்பில் திறந்து வைத்திருந்த கதவருகில் நித்தி வந்து நின்று கொண்டாள். ரயில் புறப்படும் முன் அவள் தாய் அவளுக்கு சாக்கோபார் ஐஸ்கிரீம் வாங்கி தந்திருக்க வேண்டும். வாய் கன்னமெல்லாம் ஐஸ்கிரீம். குச்சியில் பாக்கி இருப்பதை ஒழுங்காக தின்ன முடியாமல் அவளுக்கு ஏனோ சிரிப்பு பொங்கி எழுந்தது. அந்த பக்ஸ் பன்னி இருக்கு பாருங்க மம்மி, அது அது
திரும்ப சிரிப்பு பொத்துக்கொண்டு வர, ஓகே நான் பாத்ரூம் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சிரிப்பு மாறாமலேயே அவள் ஓடினாள். காமிக் புத்தகம் படிக்கும் ஜோரா, பக்ஸ் என்ற முயல் புட்டி செய்யும் பொல்லாத்தனங்களை படித்த பின்பு உண்டான மகிழ்ச்சியா? சங்கர் எழுந்து கதவிடம் சென்று நின்று கொண்டான். ஒரு நிமிடத்தில் கை முகத்தை அலம்பி ஈரம் சொட்ட சொட்ட நித்தி பாத்ரூமிலிருந்து வந்து இவனை கடந்து பக்கத்து கூப்பையினுள் நுழைந்ததும் அந்த பெண் எழுந்து கதவை சாத்தினாள். ஆக்ராவில் வண்டி நின்றபோது ஏதோ ஒரு ஆர்வத்தின் காரணமாய் பெயர் பலகையிலிருந்து அவள் மிஸ்ஸஸ் பாஸ்கர், பெண் மிஸ் பாஸ்கர் என்பதை சங்கர் தெரிந்து கொண்டான். அதன் பிறகு அடிக்கடி பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டிலிருந்து நித்தியின் சிரிப்பும் குரலும் கேட்டுக்கொண்டே இருக்க, சாப்பாட்டு நேரத்தில் சித்ரா கூட அதை பற்றி கேட்டாள். குழந்தையா? பக்கத்து கூப்பையில் இருக்கா, வெரி ஸ்வீட் சைல்டு. பிற்பகலில் பாத்ரூம் போன குழந்தை இவர்கள் பெட்டியில் எட்டி பார்க்க சித்ராவின் முகம் அவளை கண்டதில் பிரகாசிக்க குறிப்புணர்ந்து சங்கர் கமின் என்றான். அவள் தயக்கத்துடன் கதவருகே நின்றாள். ஆண்டி இஸ் நாட் வெல்? ரொம்ப அக்கறையுடன் அவள் கேட்கவும் சங்கர் சிரிப்புடன் எஸ் என்றான். அப்புறம் உள்ளவாமா என்றான். நீங்க தமிழா அங்கிள்? நாங்களும் தமிழ்தான். இப்போது 2 அடி வைத்து அவள் உள்ளே வந்தாள். உன் பேர் என்னம்மா? நித்யா அங்கிள். ஸ்வீட் நேம். என்ன சாப்பிட்ற? பிஸ்கட், ஆப்பிள்? ஒன்றும் வேணாம் அங்கிள். சித்ராவின் ஆர்வம் குழந்தையிடம் இருப்பதை உணர்ந்து, இங்க வா நித்யா, ஆண்டி உங்ககிட்ட பேசணுமா என்றான். நித்யா கிட்டத்தில் வந்து நின்றாள். சித்ரா, பிஸ்கட் என்றாள். சங்கர் கூடையிலிருந்து முழு கஸ்டர்ட் கிரீம் பிஸ்கட் பொட்டலத்தை எடுத்து நீட்டினான். வேணாம் அங்கிள், அம்மா திட்டமாட்டாங்க, வாங்கிக்க. சித்ரா ப்ளீஸ் என்றாள். ஆண்டி ஆசையா சொல்றாங்க, எடுத்துக்க நித்யா. நித்யா சித்ராவை ஊன்றி பார்த்தாள். பிறகு சட்டென்று அவள் நெற்றியில் கை வைத்து, ஜொரமா ஆண்டி என்றாள். அந்த கரிசனமும் பரிவும் இதயத்தை தொட பிரயத்தனத்துடன் வலது கையை தூக்கி நித்யாவின் ஃப்ராக்கை பிடித்து அருகில் இழுத்து அந்த குழந்தையின் கையை உதட்டுக்கு எடுத்து போய் முத்தமிட்டாள். நித்யா, எங்க போயிட்ட? கதவருகில் மிஸ்ஸஸ் பாஸ்கர். இந்த ஆண்டிக்கு உடம்பு சரியில்லைம்மா, பாவம், அதான் உள்ள வந்தேன். என்ன உடம்பு என்கிற பாவனையில் அவளுடைய புருவங்கள் லேசாக மேலே ஏறின. ப்ளீஸ் கமின். சங்கர் எழுந்து நின்று வரவேற்றான். பரவாயில்ல, இவளுக்கு துருதுருப்பு அதிகம், ஒன்றும் தொந்தரவா இல்லையே? நோ நோ, அதெல்லாம் இல்லை. நித்யா தாயிடம் போய் நின்று பிஸ்கட் பாக்கெட்டை நீட்டினாள். அங்கிள் கொடுத்தாராமா? சங்கடத்துடன் சங்கரை ஏறிட்டவள் தேங்க்ஸ் என்றாள். பிறகு வா போலாம், அங்கிளும் ஆண்டியும் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று நித்யாவுடன் தன் பெட்டிக்கு போனாள். இரவு படுக்க போவதற்குள் 2-3 முறை நித்யா இவர்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துவிட்டாள். சரியான அரட்டை. தனக்கு 6 வயது ஆவதை சொன்னாள். தாங்கள் சென்னையில் வசிப்பதை சொன்னாள். தான் குட் ஷெப்பர்ட் பள்ளியில் படிப்பதை சொன்னாள். அம்மாவுடன் காஷ்மீரில் விடுமுறையை கழித்துவிட்டு வருவதை சொன்னாள். அப்பா வரலையா நித்யா? எனக்கு அப்பா இல்லை அங்கிள். நான் 2 வயசு குழந்தையா இருக்கிறப்போ அப்பா இறந்துட்டார்னு மம்மி சொல்வாங்க. மிஸ்ஸஸ் பாஸ்கர் கணவனை இழந்தவளா? அதான் பொட்டு தாலி என்று எதுவும் இல்லையா? பதற்றம் இல்லாமல் யதார்த்தமாக நித்யா பேசியது வேதனையை தர சங்கர் அவசரமாக பேச்சை மாற்றினான். நித்யா பேச பேச அவர்கள் வசதியான வாழ்க்கை வாழ்பவர்கள் என்பதை சங்கரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அம்மா பெண்ணுக்கு நடுவில் இருக்கும் ஆழமான பிணைப்பை தெளிவாக உணர முடிந்தது. நான் பெயிண்டிங் போட்டியில பிரைஸ் வாங்கியிருக்கேனே, எங்க ஸ்கூல் டிராமால நான் தான் ஸ்னோ ஒயிட். தினம் எங்க அம்மாவும் நானும் பீச்சுக்கு போவோம். ராத்திரி எங்க அம்மா தினமும் எனக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. எங்க அம்மா பாடுவாங்க, பியானோ வாசிப்பாங்க, பெயிண்ட் பண்ணுவாங்க. எங்க அம்மா வாய்க்கு வாய்க்கு எங்க அம்மா பெருமை. பெண் இத்தனை பேசுவதற்கு அம்மா நேரெதிர் மாறாகவே இருந்தாள். 2 வார்த்தை பேசுவதற்கு கூட யோசிக்கிறவளாக இருந்தவள். ஒரே ஒரு தடவை மட்டும் கதவருகே நின்று கொண்டு, உங்க மிஸ்ஸஸ் உடம்பு சரியில்லையா என்று கேட்டாள். ஆமாம் என்று சங்கர் தலையசைத்த பின்பு சில வினாடிகள் அப்படியே நின்று ஐம் சாரி என்கிற பார்வையாய் பார்த்தாளே தவிரவும் என்ன உடம்பு என்று எதுவும் துருவவில்லை. சென்னையை வண்டி நெருங்கியதும் மகளுக்கு முகம் கழுவி உடை மாற்றி சிங்காரித்த பின் மிஸ்ஸஸ் பாஸ்கர் தானும் முகமலம்பி புடவை மாற்ற தயாரானாள். ஆயாவின் உதவியுடன் சித்ராவுக்கு தேவையானவற்றை கவனித்துவிட்டு சங்கரும் இறங்க தயாரானான். ஸ்டேஷனுக்கு சித்ராவின் பெற்றோரும் அவன் தந்தையும் வந்திருந்தனர். கம்பெனி மேனேஜர் கார் ஆட்களுடன் வந்திருந்தார். கூடவே ஒரு ஸ்ட்ரெச்சர். ரயில் நின்றதும் சங்கர் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் எட்டி பார்த்தான். டாட்டா நித்யா. டாட்டா அங்கிள். சங்கர் பார்வையை நிமிர்த்தினான். நீங்க எப்படி போறீங்க? எங்க கார் வந்திருக்கோம், தேங்க்ஸ். ஆட்களின் உதவியோடு சித்ராவை சங்கர் இறக்கின போது அப்போதுதான் அவளுடைய நோயின் தீவிரம் புரிந்த மாதிரி மிஸ்ஸஸ் பாஸ்கர் கொஞ்சம் கலங்கி நின்றாள். அப்புறம் மகளின் கையை பிடித்துக்கொண்டு சாமான்களோடு வேகமாக நடந்தாள். அன்று அலுவலகத்தில் அத்தனை வேலை இல்லை. 5:30க்கெல்லாம் சங்கர் வீட்டுக்கு கிளம்பி விட்டான். மெரினா சாலை வழியாக கார் சென்றபோது அந்த மாலை நேரம் உடம்புக்கு இதமாக இருக்க, டிரைவர்
காரை உள் சாலையில திருப்பி நிறுத்து என்று சொல்ல அவனும் காந்தி சிலையை அடுத்து உட்பக்கம் நின்ற சாலையில் வண்டியை செலுத்தி நிறுத்தினான். சந்தியா கால வானம் ரொம்பவும் வெட்கப்பட்டு கொண்டிருந்தது. இறங்கி நடக்கலாமா, இல்லை இப்படியே அக்கடா என்று 10 நிமிடம் உட்கார்ந்து விட்டு கிளம்பலாமா? மணற்பரப்பில் அத்தனை நெரிசல் இல்லை. 2ம் 4மாய் இங்கும் அங்கும் சில மனித கூட்டம், மாங்காய் பத்தை, ஐஸ்கிரீம் வண்டிகள், ஏரோப்ளேனாய் பறக்கும் காகித பட்டங்கள். இந்த பீச் என்றால்தான் சித்ராவுக்கு எத்தனை விருப்பம். டெல்லியிலிருந்து லீவுக்கு வரும்போதும் திரும்ப போகும்போதும் கட்டாயம் சென்னையில் 4 நாட்களாவது தங்க வேண்டும் என்பாள். தலை போகிற காரியம் இருந்தாலும் தினம் மாலையில் மெரினாவுக்கு வந்து மணலில் கால் புதைய புதைய கையில் சாக்காபாருடன் சின்ன குழந்தை மாதிரி ஓடுவாள். முழங்கால் வரை புடவையை உயர்த்தி கொண்டு அலைகளில் நிற்பாள். தண்ணீரில் இறங்க மறுக்கும் கணவனை வம்புக்கு இழுப்பாள். இங்க வந்து நின்னு பாருங்களேன், காலை அலை வருடி கொடுக்கத்த சுகத்தை அனுபவிச்சாத்தான் புரியும், வாங்க. மேட்டில் உட்கார்ந்து அவளுடைய குழந்தைத்தனமான சிலிர்ப்புகளை ரசித்தபடி சங்கர் சொல்லுவான், எனக்கு வேண்டாமா அந்த அனுபவம். பேண்ட் ஈரமாகி அதுல மணலை ஒட்டிக்கிட்டு காலை அறுத்துக்கிட்டு நீயே எனக்கும் சேர்த்து அனுபவி டார்லிங். டெல்லியிலும் கோயம்புத்தூரிலும் பீச் இல்லாதது அவளுக்கு பெரிய குறை. பீச் இல்லாத ஊர்ல பிறந்து வளர்ந்தது போதாதுன்னு இப்ப கடல் இல்லாத ஊர்லயே குடுத்தனமும் பண்றேன். என்ன துரதிருஷ்டம், ஒவ்வொரு ஊர்லயும் கடற்கரை ஏன் இல்லை சங்கர்? இந்த மாதிரி பீச் இருந்துட்டா போதும், அப்புறம் வேற பொழுதுபோக்கே வேணாம். காலையில வாக் போகலாம், சாயங்காலம் நிம்மதியா போய் உட்கார்ந்துட்டு வரலாம், நிலா காலங்கள்ல நிலாச்சோறு சாப்பிடலாம். அதுக்கெல்லாம் நமக்கு கொடுத்து வைக்கலையே. இப்போது பீச்சில் தனியாய் அமர்ந்திருக்கும் நிமிடத்தில் சித்ராவுக்கு எதற்குத்தான் கொடுத்து வைத்திருக்கிறது என்ற வேதனை சங்கரை நெருடியது. அருவியாய் குட்டி ஆர்ப்பரித்த பெண்ணை முடக்கி படுத்த படுக்கையாக்கி, கடவுளே, இப்படி அநியாயமாக ஒரு துடிப்புள்ள ஜீவனை அடித்து போட்டதில் உனக்கு என்ன இன்பம் லாபம்? அந்திவானம் சிவப்பில் இருந்த தன் நிறத்தை சாம்பலாக மாற்றிக்கொண்டதும் சங்கர் கடிகாரத்தை பார்த்தான். 6:05, கிளம்ப வேண்டியதுதான். ஜன்னல் வழியாக தலையை நீட்டி டிரைவரை கூப்பிட முனைந்தபோது சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்தவர்களை சங்கர் பார்த்தான். மஞ்சள் சேலை காற்றில் படபடக்க, கேசம் பறந்து முகத்தில் விளையாட மிஸ்ஸஸ் பாஸ்கர் ஸ்கிப் பண்ணி அவளை சுற்றி சுற்றி வரும் நித்யா. தண்ணீரில் நின்றுவிட்டு வருகிறார்களா? அப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நித்யாவின் ஃப்ராக்கில் ஏன் இத்தனை நீரம்? விவரிக்க தெரியாமல் மனசு பரபரக்க கதவை திறந்து கொண்டு சங்கர் கீழே இறங்கினான். அவர்கள் இவனை பார்க்கவில்லை. மிஸ்ஸஸ் பாஸ்கரின் பார்வை நேர்கோடாக இருந்தது. நித்யாவுக்கு விளையாட்டு குஷி. இவன் காருக்கு முன்னால் நின்றிருந்த ஃபியட் காரை நெருங்கி கைப்பையிலிருந்து சாவியை எடுத்து கதவை மிஸ்ஸஸ் பாஸ்கர் திறக்க முனைய இவன் 4 எட்டில் அவர்களை நெருங்கி ஹலோ என்றான். நித்யாவின் ஸ்கிப்பிங் நின்றது. ஒரு கணம் திகைத்தவள் கண்களை அகல விரித்தாள். மறுகணம் ஹலோ அங்கிள் என்று உற்சாகமாக கூவிக்கொண்டு அவன் அருகில் ஓடி வந்தாள். மிஸ்ஸஸ் பாஸ்கர் நிமிர்ந்தாள். இவனை அடையாளம் கண்டு கொண்ட தினசில் மென்மையாய் சிரித்தாள். அங்கிள் யாருன்னு ஞாபகம் இல்லையா மம்மி? நம்ம கூட ரயில்ல வந்தாரே அங்கிள். நீங்க கூட தினமும் பீச்சுக்கு வருவீங்களா? அப்ப ஏன் நான் உங்களை இத்தனை நாளா பார்க்கல? ஆண்டி வரலையா அங்கிள்? அவங்க உடம்பு சரியா போச்சா? ரொம்ப பெரிய மனுஷத்தனத்துடன் அவள் நீள நீளமாய் கேள்விகளை கேட்பது சிரிப்பை உண்டாக்க, இரண்டாக மடிந்து, மை காட், இத்தனை வேகமா இத்தனை கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது, ஒன்னொன்னா கேளு நித்யா ப்ளீஸ் என்றதும் நித்யாவும் சிரித்து விட்டாள். மிஸ்ஸஸ் பாஸ்கர் உதடுகளில் புன்னகை. சங்கர் நிமிர்ந்து அவளை ஏறிட்டான். சோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன், தேங்க்யூ. உங்க மனைவி எப்படி இருக்காங்க? அவங்க வரலையா? இல்ல, சும்மா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போற வழியில காத்துக்காக 5 நிமிஷம் நின்னேன். மேற்கொண்டு என்ன பேசுவது என்று புரியாத மாதிரி 2 பேரும் அப்படியே நின்றார்கள். கார் கதவை திறந்து கைப்பையை உள்ளே போட்டுவிட்டு மிஸ்ஸஸ் பாஸ்கர் அவன் பக்கம் திரும்பினாள். நேரமாறுது, நாங்க கிளம்புறோம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நித்தி, வண்டியில ஏறு. அவன் பதிலுக்காக காத்திராமல் அவள் குழந்தையை ஏற்றிவிட்டு தானும் டிரைவர் ஆசன் அமர்ந்தாள். குட் நைட் அங்கிள், நாளைக்கு வருவீங்களா? நாங்க தினமும் வருவோம். சங்கர் சிரித்து கொண்டே குட் நைட் என்று சொல்ல ஃபியட் கிளம்பி கண்ணிலிருந்து மறைந்தது. அடுத்து வந்த 2 நாட்களும் ஃபேக்டரிக்கு போய்விட்டதில் டவுன் ஆபீஸுக்கு சங்கர் வரவில்லை. 3ஆம் நாள் 6 மணி சுமாருக்கு மெரினா வழியாக வீட்டுக்கு வந்தபோது நித்யாவின் நாங்க தினமும் வருவோம் அங்கிள் என்ற வார்த்தை ஞாபகத்துக்கு வர டிரைவரை உள்பாதையில் ஓட்டச் சொன்னான். அந்த வெள்ளை ஃபியட் அன்று நின்றிருந்த இடத்திலேயே நின்றிருந்தது. ஷூவையும் சாக்ஸையும் கழட்டி வைத்த பின் காரை விட்டு இறங்கி கடலை நோக்கி சங்கர் நடந்து போனான். மணல் மேட்டில் மிஸ்ஸஸ் பாஸ்கர், அலையடித்து நுரையாக மாறும் இடத்தில் நித்யா. அவனை முதலில் பார்த்தது நித்யாதான். ஹே அங்கிள், அம்மா யார் வந்திருக்காங்க பாருங்க. ஈரத்தோடு ஓடி வந்த நித்யா, வாங்க அங்கிள், அலையில நிக்கலாம் என்று கையை பிடித்து இழுத்தாள். ஐயோ, அலையில நிக்கவா? நான் வரலம்மா. ஏன் அங்கிள், பயமா? ஆமா, ரொம்ப பயம். நித்யா கையை தட்டி கொண்டு சிரித்தாள்.
இத்தனை பெரியவங்களா இருக்கீங்க, அப்புறம் பயமா அங்கிள்? இங்க பாருங்க, எனக்கு பயமே இல்ல. நான் தினமும் தனியா நிப்பேன். நித்யா அலைகளில் இறங்கி இப்படியும் அப்படியும் ஓடினாள். அந்த ஓட்டமும் சிரிப்பும் சித்ராவின் நினைப்பை சங்கரின் நெஞ்சில் கீறிவிட்டது. சித்ரா ஆசைப்பட்ட விதத்தில் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அது இப்படித்தான் துருதுருவென்று சிரித்து கும்மாளமிட்டு கொண்டு தண்ணீரில் அலையுமோ? அங்கிள், நீங்க வரப்போறது இல்லையா? நித்தி, அவரை தொந்தரவு பண்ணாத. சங்கர் மிஸ்ஸஸ் பாஸ்கர் பக்கம் திரும்பினான். நான் உட்காரலாமா? ப்ளீஸ் உட்கார்னான். இன்னைக்கும் ஆஃபீஸ்லேருந்து நேராக தான் வரீங்களா? ம். இல்லை, இன்னைக்கும் உங்கள் மனைவியை காணுமேன்னு கேட்டேன். குரலில் அத்தனை சிநேகபாவம் இல்லாத மாதிரி தோன்ற சங்கர் பார்வையை நிமிர்த்தினான். ஏண்டா தினமும் தனியா வர? மனைவியை பீச்சுக்கெல்லாம் அழைச்சிட்டு வரக்கூட உனக்கு மனசு இல்லையா என்று நினைத்து கொண்டு கேட்கிறாளோ? சங்கர் பார்வையை கடலிடம் ஓடவிட்டான். ஒரு பெரிய கிளிஞ்சலினால் மணலை துளாவிக் கொண்டு சன்ன குரலில், நான் பீச்சு கூட்டு வர நிலையில சித்ரா இல்ல, அவங்களால நகரவோ நடக்கவோ முடியாது என்றதும் மிஸ்ஸஸ் பாஸ்கர் அவசரமாய் பேசினாள். ஐ எம் சாரி, நான் பர்சனலா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. சங்கர் மெல்லியதாய் புன்னகைத்தான். இதுல நீங்க வருத்தப்பட ஒண்ணுமே இல்ல. என் கூட ரயில்ல வந்தப்பவே உங்களால இதை யூகிக்க முடிஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன். ஸ்டேஷன்ல இறங்குனதும் ஸ்ட்ரக்சரை பார்த்து என்ன இதுன்னு நான் நினைச்சது நிஜம்தான். ஆனா அவங்க ஒரு இன்வாலிட்னு நான் நினைக்கல. ஐ எம் சாரி மிஸ்டர் சங்கர். ஐ எம் மிஸ்ஸஸ் பாஸ்கர் என்றவள் சில வினாடிகள் தாமதித்துவிட்டு அனுராதா என்று சேர்த்தாள். போலாமா மம்மி? இருவரும் எழுந்தார்கள். எதுவும் பேசாமல் காரை அடைந்து குட் நைட் என்று மட்டும் சொல்லி பிரிந்தார்கள். காலை வீசி போட்டு நடந்து பாம்பு பண்ணை திருப்பத்தை சங்கர் கடக்க முயன்ற போது அங்கிள் என்ற உற்சாகமான குரல் கேட்டது. வெள்ளை ஃபியட்டில் அனுராதா, பக்கத்தில் நித்யா. சற்றும் எதிர்பார்க்காத விதமாய் அவர்களை அந்த காலை நேரத்தில் சந்தித்தது சந்தோஷத்தை உண்டாக்க அதை மறைக்காமல் சங்கர், ஹலோ தேர், குட் மார்னிங் என்றான். குட் மார்னிங். எங்க இந்த பக்கம் மிஸ்டர் சங்கர்? அதுவும் நடந்து? காலையில வாக் போறப்போ அடையார்ல ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன். நேரம் போனது தெரியல. வாட் அபவுட் யூ? இங்கதான் ஸ்னேக் பார்க்க பார்க்கலான்னு வந்தோம். இத்தனை நாளா மெட்ராஸ்ல தானே இருக்கீங்க, அப்படிமா இன்னும் இதை பார்க்கல? ஓ, நிறைய தரம் பார்த்தாச்சு அங்கிள். ஆனா இன்னைக்கு சனிக்கிழமை, விஷம் எடுப்பாங்க, அதை பார்க்கத்தான் வந்தோம். இத்தனை சுருக்கவா? மணி இன்னும் 9 கூட ஆகலையே. எப்ப விஷம் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலான்னா இவ கேட்டா தானே. நேத்துலேருந்தே ஒரே நெச்சரிப்பு. பின்னால் ஒரு கார் வந்து ஹார்ன் செய்ய அனுராதா முதல் கியரை போட்டாள். நீங்க இந்த ஸ்னேக் பார்க்க பார்த்திருக்கீங்களா அங்கிள்? அவசரமாக நித்யா கேட்டதற்கு சங்கர் இல்லை என்று தலையாட்டினான். அப்ப என் கூட வாங்க அங்கிள் ப்ளீஸ். இல்லம்மா, எனக்கு வேலை இருக்கு. ப்ளீஸ் அங்கிள். நித்யா கதவை திறந்துவிட ஏறலாமா வேண்டாமா என்று சங்கர் யோசித்த நிமிடத்தில் பின்வண்டியின் டிரைவர் பொறுமையை இழந்து தலையை ஜன்னலுக்கு வெளியில் நீட்டி, நடு ரோட்ல நின்றுட்டு தான் பேசணுமா, ஓரத்துக்கு போ தெரியாதா என்று கத்த, அனுராதா தலையை திருப்பி ப்ளீஸ் வாங்க என்றதும் சங்கர் வண்டியில் ஏறிக்கொண்டான். கார் நிறுத்துமிடத்தை அடைந்து வண்டியை நிறுத்தி பூட்டினார்கள். டிக்கெட் வாங்கி கொண்டு உள்ளே போனார்கள். காலை நேரமாதலால் கூட்டம் அதிகமில்லை. திருப்பதியிலிருந்து நேராக ஏர்போர்ட்டையும் என்.டி. ராமாராவரையும் பார்த்து முடித்த பின் இங்கு வந்திருந்தது ஒரு கும்பல். சில இளவட்டங்கள். ஏற்கனவே அடிக்கடி வந்து பழக்கமாகி இருந்ததால், அங்கிள் இங்க வாங்க, இந்த பாம்பை பாருங்க என்று சங்கரை சுவாதீனத்துடன் நித்யா இழுத்தடித்தாள். பெரிய சிமெண்ட் தொட்டிக்குள் புதர்கள் நடுவில் ஏகமாய் பச்சை ஓலை பாம்புகள், தடித்தடியாய் நல்ல பாம்புகள். ஆள் ஒருவன் பயமில்லாமல் இடுக்கியால் அவற்றை அலட்சியமாக தூக்கி வந்திருந்தவர்களுக்கு காட்ட, மை காட், எப்படித்தான் பயம் இல்லாம இப்படி இருக்காங்களோ என்று முணுமுணுத்தபடி அனுராதா வெளியில் வந்தாள். அவளை தொடர்ந்த சங்கர் அந்த முகச்சுணுக்களை பார்த்து சிரித்தான். இதுக்கே இப்படி சொன்னா கல்கத்தா தீபக் மித்ராவை பத்தி கேள்விப்பட்டா என்ன சொல்வீங்களோ? ஒய், அவர்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல்? நான் முதல்ல பார்க்க போறேன் மம்மி. நித்யா அவர்களை கடந்து முன்னே ஓடினாள். ஆசியாவிலேயே பெரிய பாம்பு பண்ணையை அவர் நடத்துறாரு. கிட்டத்தட்ட 2000க்கும் மேல 300க்கும் மேற்பட்ட பாம்பு வகைகள் அவர்கிட்ட இருக்கு. அவர் இதுவரைக்கும் 19 தடவை கட்டு விரியனும் நல்ல பாம்பும் கடிச்சிருக்கான். ஒரே ஒரு முறை சாவை தொட்டுட்டு மனுஷன் தப்பிச்சிருக்கிறாரு. செத்தா கட்டு விரியன் கடிச்சு சாகணும், அது ஒரு தனி சோகம்னு தீபக் சொன்னப்போ அதை நம்புறது எனக்கு கஷ்டமாத்தான் இருந்தது. நடந்து கொண்டிருந்த அனுராதா நின்றாள். சே, பொய் என்றாள். ஓ நோ, நிஜம்தான். இன்னும் கேளுங்க. தீபக் மித்ராவோட பெட்ரூம்ல 200 பாம்புகள் இருக்கு. ஒரு ராஜநாகம் கூட இருக்கு. அதை செல்லமா புட்டான்னு கூப்பிடுறாரு. ஒவ்வொரு பாம்புக்கும் அவர் பேர் வச்சிருக்கிறதும் அதுகளை செல்ல பிராணி போல வளர்க்கறதும். அனுராதா தலையை ஒரு தரம் உலுக்கி விட்டு கொண்டாள். பாம்புகளை பத்தி தீபக் என்னெல்லாம் சொல்றார் தெரியுமா? அது பால் குடிக்காதான், அதுகளுக்கு காது கிடையாதான், பழிக்கு பழி வாங்குற வஞ்சம் இல்லையாம். பேசிக்கொண்டு போனவனை அனுராதா இடைமறித்தாள். அந்த பாம்பு செவி மாதிரின்னு ஏன் சொல்றோம்? பாம்பு துரத்தி துரத்தி வஞ்சம் தீக்கும்னு ஏன் சொல்றோம்? எல்லாம் கட்டுக்கதைன்னு தீபக் சொல்றாரு. இன்னும் கேளுங்க.
வாழும் பாம்பு தலையில மாணிக்கம் வச்சிருக்கோம்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல, இது கூட பொய் தானா. மீன் கண்களை தோண்டி எடுத்து பாம்பு தலையில வச்சு தச்சு மாணிக்கம்னு ஏமாத்துறவங்க உண்டுன்னு தீபக் சொன்னப்போ நம்பவே முடியல. உன்னிப்பாய் கேட்ட அனுராதா என்னவோ நினைத்து கொண்டவளாய் சிரிக்கத் தொடங்கினாள். என்ன, ஏன் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. இல்லை, சொல்லுங்க. பாம்புகளை பத்தி இத்தனை புள்ளி விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, பேசாம இப்ப நிறைய பேர் பாம்பு கூட இருக்கேன்னு ஸ்டண்ட் பண்ற மாதிரி நீங்களும் தைரியமா செய்யலாமேன்னு நினைச்சேன். அதான். ஒரு கண்ணாடி கூண்டில் தன்னையும் பாம்புகளையும் கற்பனை பண்ணி பார்த்தவனுக்கு சிரிப்பு எழ அவனும் வாய்விட்டு சிரிக்க துவங்கிய போது நித்யா ஓடி வந்தாள். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் இங்க நின்னுகிட்டு? அங்க வாங்க. குட்டி முதல்ல எத்தனை அழகா இருக்கு, வந்து பாருங்க. முதல்ல கிடக்கட்டும், விஷம் எப்போ எடுக்க போறாங்கன்னு அட்டெண்டரை கேட்டியா? கேட்டேன் மம்மி. இன்னைக்கு என்னமோ முக்கியமான வேலை இருக்கான், அதனால இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு சொல்றாரு. 1 மணி நேரமா? அத்தனை நாள் இருக்க முடியாது நித்திமா. நாம போயிட்டு இன்னொரு நாள் வர வேண்டியதுதான். என்ன மம்மி? நித்யாவின் முகம் ஏமாற்றத்தால் சிரித்து போயிற்று. இதுதான் எனக்கு பிடிக்காது. இன்னைக்கு போயிட்டு அடுத்த சனிக்கிழமை வந்தா போச்சு. ப்ராமிஸ் மம்மி, ப்ராமிஸ். அம்மா சொன்ன பேச்சை காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையில் நித்யா உடனே சமாதானமாகிவிட்டாள். மூவருமாய் கேட்டுக்கு வெளியில் வந்தார்கள். கார் கதவை திறக்கும் போது, எப்பவும் நீங்களே தான் டிரைவ் பண்ணுவீங்களா? டிரைவர் இல்ல என்றான் சங்கர். இருக்கான், காலையில வந்து வண்டியை தொலைச்சி மற்ற வேலைகளை பார்ப்பான். அவசியம் இருந்தாதான் அவன் ஓட்டுவான். எனக்கு என்னவோ நானே ஓட்டினாதான் பிடிக்கும். கதவை அவள் திறக்க நித்யா பின் சீட்டில் ஏறிக்கொண்டாள். எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு போக டைம் இருக்குமா? இப்படி சங்கர் சடக்கென்று வீட்டுக்கு வா என்று அழைப்பாள் என்பதை எதிர்பார்க்காத மாதிரி அனுராதா லேசாக புருவத்தை உயர்த்தினாள். இப்பவா? எனக்கு வேலை இருக்கே, இன்னொரு நாள் வரலாமா மிஸ்டர் சங்கர்? உங்க இஷ்டம் என்பது போல சங்கர் கைகளை விரித்து தோளை குலுக்கினதும் அனுராதா வண்டியில் அமர்ந்தாள். வாங்க, வீட்டில் உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். இல்ல வேண்டாம், நான் நடந்து போயிடுவேன், வீடு கிட்டத்தான். அனுராதா அவனை வற்புறுத்தவில்லை. சாவியை போட்டு இக்னிஷனை ஆன் செய்தாள். தேங்க்யூ, நீங்க கூட வந்தது ரொம்ப கலகலப்பா இருந்தது. அந்த தீபக் மித்ராவை நான் மறக்க மாட்டேன் என்றாள். சங்கர் பதில் பேசாமல் நின்றான். பின், என் வீட்டுக்கு இன்னொரு நாள் வரேன்னு சொன்னீங்க, விலாசம் வாங்கிக்காம புறப்பட்டா வர இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கணுமா என்று மெதுவாக கேட்டதும் அவள் சாரி என்றபடி இன்ஜினை ஆஃப் செய்தாள். சொல்லுங்க, இங்கதான் ராஜ்பவனுக்கு எதிர்ப்பக்கமா ஸ்ரீநகர் காலனி நம்பர். சங்கர் கூறியதை அவள் தன் கைப்பையில் இருந்த டைரியில் குறித்து கொண்டாள். ஓகே மிஸ்டர் சங்கர், தேங்க்ஸ் அகைன். நித்யா, அங்கிள் கிட்ட சொல்லிக்க. பாய் பாய் அங்கிள். பாய் நித்யா. கார் புறப்பட்டு திருப்பத்தில் நின்று வேகமாக ஓடியது. அப்படியே நின்ற சங்கருக்கு தன்னை தன் செய்கையை நினைத்தாலே வேடிக்கையாக இருந்தது. இதுவரை ஒருவரிடமும், அது ஆணோ இல்லை பெண்ணோ, வலிய தானாகவே ஈசிக்கொள்ளாத தான் இப்போது நித்யா அனுராதாவின் நட்புக்காக ஏங்குகிற மாதிரி மனசுக்கு தோன்ற, என்ன இது என்று தன்னையே கேட்டுக்கொண்டான். அனுராதா என்னுடைய நட்பை விரும்புகிறாளா இல்லையா? வீட்டுக்கு வாங்க என்று நான் அழைத்ததற்கு மரியாதைக்காகவாது நீங்களும் என் வீட்டுக்கு வாங்க, என் விலாசம் இது என்று அவள் ஏன் சொல்லவில்லை? ஒருவேளை உங்களை மறுபடி சந்திக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைங்கிறதத்தான் இப்படி சொல்லாம சொல்லிட்டு போறாளோ? அன்று மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்த நாட்களிலும் இந்த அனுராதாவையும் நித்யாவையும் பார்க்க வேண்டும், அவர்களோடு பழக வேண்டும் என்று என் மனது பறக்கிறது. இது தவறுதானே என்று தவித்த பின், இனி எக்காரணத்தை கொண்டும் அவர்களை பற்றின நினைப்புகள் எழவிடக்கூடாது என்று தனக்குத்தானே சங்கர் கட்டுப்பாடு விதித்து கொண்ட தினத்தில் நித்யாவுடன் அனுராதா அவன் வீட்டை தேடி வந்தாள். தொலைக்காட்சியில் வீடும் வயலும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தது. 2 தலையணைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அண்டக் கொடுத்து சித்ராவை அரைகுறை சாய்மானத்தில் உட்கார்ந்து இருந்ததில் அவள் சுவாரஸ்யத்துடன் டிவியில் ஈடுபட்டிருந்தாள். சென்னைக்கு வந்ததில் இது ஒரு சௌகரியம். டெல்லி டிவி நிகழ்ச்சிகள் பாஷை புரியாததால் சித்ராவுக்கு அவ்வளவாக பிடிக்காது. பாதி சமயம் செய்திகள், படம் என்று மட்டும் பார்த்துவிட்டு மற்றவற்றை காண பிடிக்காமல் பொழுது போகாமல் அவஸ்தைப்படுவாள். இங்கு அப்படி இல்லை. டிவி ஆரம்பித்து முடியும் வரை பிரியமாக பார்க்கிறாள். மதியம் கேசட்டில் பாடல்கள் கேட்கிறாள். கூடவே வீடியோ வேறு இருக்கிறது. பெண் பொழுது போகாமல் ஒரு நிமிடம் கூட அவஸ்தைப்படக்கூடாது என்ற எண்ணத்துடன் அவள் அப்பா கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் செலவில் கலர் டிவி, வீடியோ மெஷின், டேப்புகளை இவர்கள் வரும் முன்பே வாங்கி வைத்திருந்தது ரொம்பவும் தான் உபயோகமாக இருக்கிறது. தமிழ், ஆங்கில படங்கள் 10க்கும் மேலேயே டேப்பில் இருப்பதால் பிற்பகல் அன்றாடம் 1 மணி நேரம் பிடித்த படத்தை பார்த்து ரசிப்பதில் சித்ராவின் நேரம் ஓடுகிறது. இதெல்லாம் போதாதென்று 4 நாட்களுக்கு ஒரு தரம் வந்து தங்கி போகும் உறவினர்கள். பரவாயில்லை, சென்னை மாற்றல் சித்ராவுக்கு நன்மையைத்தான் செய்திருக்கிறது. தென்னம்பிள்ளைகளின் அருமை பெருமை பற்றி நீளமாக ஒருவர் உரையாற்றி கொண்டிருந்த நிமிடத்தில் வாசல் அழைப்பு மணி ஒலித்தது. 2 நிமிடத்தில் சமையல்காரன் எட்டி பார்த்தான். யாரோ ஒரு அம்மா வந்திருக்காங்க ஐயா. யாரு இந்த நேரத்துல? யோசனையுடன் எழுந்து வாசலுக்கு போன சங்கர்
கூடத்து சோஃபாவில் அமர்ந்திருந்த அனுராதா நித்யாவை பார்த்து சந்தோஷத்தோடு திடுக்கிட்டான். அடடே, வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ்! வாங்க. இந்த காலனில இவ ஃப்ரெண்டு ஒருத்திக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதுக்கு வந்தோம். உங்க வீடு இங்க இருக்கிறதா நீங்க சொன்னது ஞாபகம் வந்தது. இப்ப நாங்க வந்தது உங்களுக்கு தொந்தரவு இல்லையே மிஸ்டர் சங்கர்? தொந்தரவா? ஓ நோ, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிஸ்ஸஸ் பாஸ்கர். வாங்க உள்ள போய் சித்ராவை பார்க்கலாம். எழுந்து உள்ளே போனார்கள். சித்ரு, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. நம்ம கூட ரெயில்ல வந்த சுட்டி பொண்ணை பத்தி நீ அடிக்கடி பேசுவியே, அவதான். நான் கூட பீச்லயும் பாம்பு பண்ணையிலையும் பார்த்தேன்னு சொல்லல. சித்ரா அழகாக புன்னகைத்தாள். பிறகு தீனமான குரலில் வாங்க என்றாள். அனுராதா அவள் அருகில் சென்று நின்று கொண்டாள். எப்படி இருக்கீங்க மிஸ்ஸஸ் சங்கர்? ஸ்னேக் பார்க் வந்த அன்னைக்கே உங்களை பார்த்துட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா வேலை இருந்துச்சு. உட்காருங்க. அனுராதா அமர்ந்தாள். சித்ரா சைகை காட்ட சங்கர் டிவியை நிறுத்தினான். சித்ரா நித்யாவை தலையசைத்து கூப்பிட்டாள். ஆண்டி உன்னை கூப்பிடுறாங்க நித்யா. நித்யா சித்ராவின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள். ஹலோ நித்யா, ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க்யூ ஆண்டி. இன்னைக்கு மத்தியானமே நாங்கள் உங்களை பார்க்க வரப்போறோம்னு மம்மி சொன்னாங்க. அதனால உங்களுக்காகவே எங்க தோட்டத்து ரோஜாக்களை பறிச்சுட்டு வந்திருக்கேன். கொண்டு வரவா ஆண்டி? ஸோ இங்கு வருவதற்கான ஏற்பாட்டுடன் தான் வந்திருக்கிறார்களா? சட்டென்று சங்கருக்கு சந்தோஷமாக இருந்தது. நான் கார்லேருந்து ரோசஸ் எடுத்துட்டு வரட்டுமா மம்மி? அனுராதா சம்மதம் கொடுக்க நித்யா ஓட்டமாக ஓடி மறு நிமிடம் 4 சிகப்பு ரோஜாக்களுடன் வந்து நின்றாள். எடுத்துக்கோங்க ஆண்டி. பிரயத்தனத்துடன் சித்ரா கையை நீட்டி அவற்றை வாங்கி முகர்ந்து பார்த்தாள். நித்யாவின் அன்பான செய்கையால் கண்களும் உதடுகளும் சிரிப்பால் விரிய கிட்டவா என்று அழைத்து குனிந்த அந்த கன்னத்தில் மென்மையாக முத்தமிட்டு தேங்க்யூ என்றாள். சங்கர் உள்ளே சென்று சமையல்காரனிடம் காஃபி கொண்டு வர சொல்லிவிட்டு திரும்பினான். 5 நிமிடத்தில் காஃபி, பிஸ்கட், கேக் வந்தது. இப்பத்தான் பார்ட்டியில காஃபி டிஃபன் சாப்பிட்டோம். பரவாயில்ல, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். ஒரு பக்கமாய் சுவரில் இருந்த ஓவியத்தை உற்று பார்த்த அனுராதா, இது பேங்காக் படம் தானே என்றதும், தேவலியே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டிங்களே என்றான் சங்கர். அனுராதா பாராட்டை ஏற்றுக்கொண்டு புன்னகைத்தாள். எனக்கு பெயிண்டிங்ல ஆர்வம் உண்டு மிஸ்டர் சங்கர். இந்த படத்துக்கு ஒரு கதை கூட சொல்வாங்க. வேன்காக் தன் காதலிக்காக ஒரு காதை அறுத்து கொடுத்துட்டு அந்த வேதனையில தவிச்ச போது தானே தன்னை வரைஞ்சுக்கிட்ட செல்ஃப் போர்ட்ரைட் இதுன்னு சொல்லுவாங்க இல்ல? நீங்க பெயிண்ட் பண்ணுவீங்களா மிஸ்ஸஸ் பாஸ்கர்? கொஞ்சம். இல்ல, மம்மி பொய் சொல்றாங்க. எங்க வீட்டில் அவங்க பண்ண பெயிண்டிங் நிறைய இருக்கு அங்கிள். சித்ரா சங்கரை கிட்டத்தில் அழைத்து ஏதோ கூறினாள். வேணாம் சித்ரு, ப்ளீஸ். சங்கர் வெட்கத்தோடு முனகினான். என்ன மிஸ்டர் சங்கர்? ஒன்றும் இல்லை, நான் கூட கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு அந்த படங்களை சித்ரா காட்ட சொல்கிறா. ஒய் நாட், பார்க்கலாமே. நீங்கள் பெயிண்டிங்கை பார்த்துட்டு வாங்க, நான் ஆண்டி கூட இருக்கேன். நித்யா தங்கிவிட இருவரும் மாடிக்கு போனார்கள். சங்கரின் படங்கள் ஒவ்வொன்றையும் அனுராதா ரசித்து பார்த்தாள். மை காட், ரொம்ப அழகா இருக்கே என்றாள். உங்கள் படங்களை எக்ஸிபிஷன் வைக்கலாம் போல இருக்கே என்றாள். நீங்கள் அமைச்சூரே இல்லை, ப்ரொஃபஷனல் மாதிரி பெயிண்ட் பண்ணுறீங்க. என் படங்களை பார்த்தா நீங்கள் சிரிக்க போறீங்க என்றாள். ஓவியங்களை பார்த்துவிட்டு கீழே இறங்கும் முன் அவனுடைய லைப்ரரியில் 10 நிமிடங்கள் போல் நின்று தான் படிப்பதற்காக 4 புத்தகங்களை அனுராதா எடுத்துக்கொண்டாள். உங்களுக்கு குறிப்பிட்ட எந்த எழுத்தாளராவது பிடிக்குமா மிஸ்ஸஸ் பாஸ்கர்? பிடிக்கும் பிடிக்காதுன்னு எதுலேயும் தீவிரமாக கிடையாது. என் மனநிலையை பொறுத்து புஸ்தகம் படிப்பேன். வேதாந்தம் படிக்க தோணுனா அது, மனசு லேசா இருந்தா வேற டைப். பாட்டு கூட அப்படித்தான். கர்நாடக சங்கீதமும் கேட்பேன், டிஸ்கோவும் கேட்பேன். எல்லாம் என் மனசை பொறுத்தது. நானும் அப்படிதான். உங்க ரசனைகள் மாதிரியே தான் என்னுடையதும் என்று சொல்ல துருதுருத்த நாவை அடக்கி கொண்டு சங்கர் கீழே வந்தான். மேற்கொண்டு 15 நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்து விட்டு கிளம்பின அனுராதா டிவி பக்கத்தில் இருந்த மெஷினை பார்த்துவிட்டு, அது என்ன விசிஆரா எனவும் சங்கர் ஆமாம் என்றான். மிஸ்ஸஸ் சங்கருக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்குமே, என்னென்ன படங்கள் வச்சிருக்கீங்க? சங்கர் சொன்னான். எங்க அண்ணன் கூட வீடியோ வச்சிருக்காரு. நீங்க சங்கராபரணம் பார்த்துருக்கீங்களா? இல்ல. ரொம்ப நல்ல படம். நான் முடிஞ்சா அதை வாங்கி தரேன். அப்புறம் சவுண்ட் ஆஃப் மியூசிக், மை ஃபேர் லேடி, ஏதாவது வேணுமா? சவுண்ட் ஆஃப் மியூசிக்கா? சிரமம் இல்லைன்னா அதை வாங்கித்தாங்க. சித்ராவுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். காலேஜில் படிக்கிறப்போ 4 தடவை பார்த்ததா சொல்லியிருக்கா. மனைவியை பற்றி பேசும்போது சங்கர் மனது நெகிழ்ந்து போய்விடுகிற மாதிரி தோன்ற அனுராதா அவனை வெறித்தாள். முன்பு பட்டாம்பூச்சியாய் துள்ளி திரிந்த மனைவியை நெஞ்சுள் நிறுத்தி பார்க்கிறாரா? அதுதான் இந்த உருகலா, அவஸ்தையா? அப்ப நாங்க வரோம் மிஸ்டர் சங்கர். அடிக்கடி வாங்க, முடிஞ்சப்போ வரேன். வாசலுக்கு பெண்ணுடன் போனவளை சங்கர் தொடர்ந்தான். உங்க ஃபோன் நம்பர் தரீங்களா மிஸ்டர் சங்கர்? வீடியோ டேப் வாங்கிட்டேன்னா உங்க சௌரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். தன் நம்பரை கூறி அவளுடையதை சங்கர் தெரிந்து கொண்டான். ஃபோன் பண்ணிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களேன். நானா? எங்க மிஸ்ஸஸ் பாஸ்கர், நீங்க நித்யாவோட இங்க வந்தீங்கன்னா சித்ராவுக்கு பிடிக்கும். அவளால எங்கேயுமே வர முடியாதுன்னு அதிகமா நானும் எங்கேயும் போறதில்ல. அனுராதா காரில் ஏறி ஸ்டார்ட் செய்தாள். குட் நைட் மிஸ்டர் சங்கர். பை பை அங்கிள். குட் நைட். பாய்.
கார் கேட்டை விட்டு திரும்பி சில நிமிடங்கள் ஆகியும் உள்ளே போக மனமில்லாமல் சங்கர் அங்கேயே நின்றான். அம்மாவும் பெண்ணுமாக மனதுக்கு எத்தனை நிறைவை தருகிறார்கள். இதமாக பார்த்து அன்போடு பேசி வேஷம் போடாமல் சொல்லி வைத்த மாதிரி 2 பேரும் எப்படி ஒரே மாதிரி இருக்கிறார்கள். அந்த பாஸ்கர் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? இத்தனை பண்பான மனைவியையும் சிட்டுக்குருவி போன்ற மகளையும் பிரிய எத்தனை துரதிருஷ்டம் செய்திருக்க வேண்டும். சந்தோஷமும் வேதனையும் கலந்த உணர்வு நெஞ்சை வியாபிக்க சங்கர் வீட்டுக்குள் போக திரும்பினான். அடுத்த வாரத்தில் 2 தரம் சங்கர் ஆபீஸில் பறக்க பறக்க வேலைகளை முடித்துக்கொண்டு மெரினாவுக்கு மாலையில் வந்து அவர்களை சந்தித்தான். முதல் முறை நித்யாவுக்கு சாக்கோபார் வாங்கி கொடுத்து குதிரை சவாரி செய்ய வைத்தான். 2ஆம் தடவை பேண்ட் கால்களை மடக்கி கொண்டு அவளோடு தானும் தண்ணீரில் அலைந்தான். வழக்கம் போல அனுராதா மேட்டில் உட்கார்ந்திருக்க இவன் அவளை பார்த்து கேட்டான், நீங்க அலையில நிக்க மாட்டீங்களா? எனக்கு நிக்க பிடிக்காதே தவிர நிக்கிறவங்கள பார்க்க பிடிக்கும். பெரிய அலை தூரத்தில் சீர, வந்துருங்க அங்கிள், ரொம்ப பெருசா ஒண்ணு வருது என்று கீச்சு குரலில் கத்தினவளை அலக்காக தூக்கி மேட்டிற்கு ஓடி வந்து தொப்பென்று மணலில் போட்டுவிட்டு சிரித்தான். போதும் நித்யா, நிறைய நாழி நின்னாச்சு, கொஞ்சம் உட்காரலான்னு. நீங்க வேணா உட்காருங்க அங்கிள், நான் கிளிஞ்சல் பொறுக்க போறேன். அனுராதாவின் அருகில் உட்கார்ந்து சற்று தள்ளி மணலில் சுவாரஸ்யமாக கிளிஞ்சல் தேடும் நித்யாவை பார்த்து கொண்டே சங்கர் நிதானமாக பேசினான். உங்க நித்யாவை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு சித்ரா ஞாபகம் வருதுன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா மிஸ்ஸஸ் பாஸ்கர்? சித்ராவை 5 வருஷம் முன்னால நீங்க பார்த்துருக்கணும். அடே அப்பா, என்ன குறும்பு, என்ன பேச்சு! அப்படி இருந்தவ இன்னைக்கு கட்ட மாதிரி ஒரே இடத்துல கிடக்கிறாளேங்கிறது தான் என்னால தாங்க முடியாத வேதனை. நீங்க சொன்னீங்கல்ல, தண்ணியில நிக்க பிடிக்காது, ஆனா நிக்கிறவங்கள பார்க்க பிடிக்கும்னு. நான் உங்க கட்சி. ஆனா சித்ரா அசல் நித்யாவே தான். ஒரு கையில சாக்கோபார் வச்சுப்பா, முழங்கால் வரைக்கும் புடவைய தூக்கிப்பா, அலைகள்ல அரமணி அளவா அலைவா, மணி அடிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பா. பேசிக்கொண்டு போன சங்கர் சட்டென்று நிறுத்தினான். ஐம் சாரி, பழச நினைச்சதுல என்னவோ பேசிட்டேன் என்றான். மணலில் புள்ளிக்கோலம் போட்டு அழித்து கொண்டிருந்த அனுராதா லேசாக தலையை நிமிர்த்தி அவனை பார்த்தாள். மனதுக்குள் ஊர்பட்ட வேதனைகளை அடைத்து வைத்துக் கொண்டு சங்கர் தவிப்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. சொல்லுங்க, தப்பா நினைக்கலன்னா சித்ராவை பத்தி விவரமா சொல்லுங்க. எத்தனை வருஷமா இப்படி இருக்காங்க? எதனால இந்த வியாதி வந்தது? சொல்லுங்க மிஸ்டர் சங்கர். சந்தியா வேளையும் சிலுசிலுத்த காற்றும் கடலின் ஓங்கார பின்னணியும் கண்களில் ஜலத்தை பொங்க வைக்க மனது மிகவும் நெகிழ்ந்திருந்த அந்த நிமிடத்தில் சங்கர் சித்ராவை பற்றி, அவளும் தானும் வாழ்ந்த அந்த ஒரு வருடத்தை பற்றி, அவளுக்கு வந்த ஜுரத்தை பற்றி, பின் அவள் படுத்த படுக்கையானது பற்றி விவரமாக பேசினான். இதுவரைக்கும் எவரிடமும் இப்படி ஒரு அந்யோன்யத்துடன் சொந்த சமாச்சாரங்களை பற்றி பேசி பழக்கமில்லையாதலால் நடுநடுவில் தொண்டை அடைத்து போயிற்று, பேச்சு தடைபட்டு போயிற்று, குரல் தழுதழுத்து பிசிறடித்தது. அனுராதா குறுக்கே ஒரு வார்த்தை பேசாமல் அத்தனையும் கேட்டுக்கொண்டாள். இருட்டி போச்சே, புறப்படலையா மம்மி என்று இடையில் ஒரு தரம் கேட்ட நித்யாவை கூட, போய் கோபுரம் கட்டி விளையாடுமா, நான் அங்கிள் கூட முக்கியமா பேசிட்டு இருக்கேன் என்று அனுப்பிவிட்டு சங்கரின் பேச்சை அனுதாபத்துடன் கேட்டாள். முடிவில், நான் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல, என் சித்ராவும் அப்படித்தான். அந்த குழந்தை மனசு கொண்டவளுக்கு இப்படி ஒரு தண்டனை எதுக்காகங்கிற கேள்விதான் சதா என்ன கொடையுது. நான் என்ன பண்ணட்டும்? அவளுக்கு எப்படி உதவுவேன் சொல்லுங்க? நல்லா இருந்தவ 4 நாள் ஜுரத்துல திடும்னு இப்படி ஆயிட்டாளே மிஸ்ஸஸ் பாஸ்கர், இது எவ்வளவு கொடுமை! இருட்டு நன்றாக போர்வை போர்த்தி விட்டது. முழங்கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்த அனுராதா கண்களை 2 தரம் சிமிட்டி ஓரத்தில் பூத்திருந்த நீரை விலக்கினாள். சன்னமாக, மிக மிக சன்னமாக சொன்னாள். 4 நாள் ஜுரம் அடிச்சு டாக்டர் விடாம வைத்தியம் பார்த்து அப்புறமா சித்ரா படுத்த படுக்கையானத எதிர்பாராதுன்னு சொல்ற நீங்க பாஸ்கர் விஷயத்தை கேள்விப்பட்டா என்ன சொல்வீங்க மிஸ்டர் சங்கர்? இன்னை வரைக்கும் யார்கிட்டையும் நான் பாஸ்கர் பத்தி பேச விரும்பினதில்லை. ஏன்னா அது எனக்கு மட்டுமே சொந்தமான சமாச்சாரம், ரொம்ப அந்தரங்கமான விஷயம். ஆனா இப்போ உங்ககிட்ட அவரை பத்தி நான் பேச விரும்புறேன். சித்ராவை பத்தி நீங்க என்கிட்ட வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல துக்கங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையில நிறைய பேருக்கு இருக்குன்னு நான் சொன்னா அது உங்களுக்கு தற்காலிக ஆறுதலை தரலாம். தவிர உங்களோட பழகிட்ட இந்த சில நாட்கள்ல என் பாஸ்கரோட சில பழக்க வழக்கங்கள் உங்களுக்கும் இருக்கா மாதிரி எனக்கு தோணுது. அதனால உங்ககிட்ட அவரை பத்தி பேசணும் போல ஆசையா கூட இருக்கு. எஸ் மிஸ்டர் சங்கர், பாஸ்கர் பல விஷயத்துல உங்களை மாதிரியே இருந்தாரு. உயரம், மீசை, தலைய பின்னால தள்ளி சிரிக்கிறது எல்லாம் அதே தான். ஆனா அவர் உங்க அத்தனை நேரம் இல்ல, உங்களை விட இன்னும் அதிகமா கலகலப்பா பேசுவாரு. அதுதான் வித்தியாசம். மற்றபடி எதையோ சொல்ல ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டனே. பாஸ்கர் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா?
பாஸ்கர் ரொம்ப துருதுருப்பானவர். ஸ்விம்மிங் போவாரு, மலையில ஏறுவாரு, போட்டிங் பண்ணுவாரு, டென்னிஸ் ஆடுவாரு, ஃப்ளையிங் கிளப்ல மெம்பரா சேர்ந்து பிளேன் ஓட்ட ஆசைப்பட்டாரு, சேர்ந்தாரு. நல்லா ஓட்ட கூட ஆரம்பிச்சார். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃப்ளையிங் கிளப் போயிட்டு வரேன் அனு, தோட்டத்துல நின்று என் மஞ்சள் பட்டாம்பூச்சி பறக்கிறத பாருன்னு சொல்லிட்டு போனாரு. குளிச்சுட்டு வெளியில வரேன், ஃபோன் வருது உடனே வாங்கன்னு. அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஓடியும் எரிஞ்ச பிளேனையும் அடையாளம் தெரியாம கருகின பாஸ்கரையும் தான் என்னால பார்க்க முடிஞ்சுது. பறக்க ஆரம்பிச்ச உடனே பிளேன் தீப்பிடிச்சு கீழே விழுந்துருச்சான். சில நொடிகள்ல விபத்தானதுனால யாரும் எதுவும் செஞ்சு காப்பாற்ற முடியாம போயிருச்சான். ஒரு நிமிஷத்துல கண்மூடி திறக்கிற நேரத்துல என் பாஸ்கர். அனுராதா விசும்புவதை சங்கரால் யூகிக்க முடிந்தது. பாக்கெட்டிலிருந்து கைக்குட்டையை அவசரமாய் எடுத்தான். ப்ளீஸ் ப்ளீஸ் தேத்திக்கங்க ப்ளீஸ் மிஸ்ஸஸ் பாஸ்கர் என்றபடி கைக்குட்டையை அவளிடம் கொடுத்தான். ஒரு நிமிடமாகியும் அனுராதாவின் வேதனை நிற்காது போகவே என்ன செய்வது என்று புரியாத தவிப்புடன் முழங்காலில் கட்டியிருந்த கையை தட்டி கொடுத்தான். ப்ளீஸ் கமான் அனுராதா ப்ளீஸ் என்று கிசுகிசுத்த குரலில் விடாமல் பேசி தேற்றினான். அதன் பிறகு அனுராதாவும் சங்கரும் அடிக்கடி சந்தித்துக் கொள்ள தொடங்கினார்கள். தான் பாம்பேயில் பிறந்து வளர்ந்ததை, அப்பா பெரிய சார்ட்டர்ட் அக்கவுண்டண்டாக அங்கே இருப்பதை, கூட பிறந்த 2 அண்ணன்கள் என்பதை அனுராதா அவனுக்கு சொன்னாள். அப்பா அண்ணாக்கெல்லாம் நான் இப்படி தனியா இருக்கிறதுல ரொம்ப வருத்தம். பெரிய அண்ணா இங்கேதான் இருக்காரு, பெரிய தொழிலதிபர். என் கூட வந்து இருமா, தனியா அத்தனை பெரிய வீட்டுல நீ எதுக்காக இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா நான் என்ன செய்வேன்? என் பாஸ்கரோட வீடு, அவர் வாழ்ந்த வீடு, இதுல இருக்கிறது எனக்கு எத்தனை நிம்மதின்னு உங்களுக்காவது புரியுதில்ல சங்கர் என்றால், சங்கர் நான் புரிந்து கொள்கிறேன் என்று தலையாட்டுவான். தான் தூத்துக்குடியில் பிறந்தது, அப்பா அங்கே மிராசுதாரா இருப்பது, BA MA முடித்து அமெரிக்காவுக்கு போனது, MBA படித்து வேலை பார்த்தது, டெல்லிக்கு வந்தது, சித்ராவை மணந்தது எல்லாம் சங்கர் கூறுவான். உங்க மாதிரியே தான் என் கதையும் அனுராதா. சித்ராவை வச்சுக்கிட்டு நான் தனியா டெல்லியில அவஸ்தப்பட்டேன். இப்ப மெட்ராஸ்ல படுறேங்கிறது எங்க பெரியவங்க அபிப்பிராயம். அவங்க கூட நான் போய் தங்காதது அவங்களுக்கு ஏக குறை. ஆனா இது எப்படி சாத்தியம்? என் மனைவிய நான் வச்சு காப்பாத்தினாதானே எனக்கு பெருமை. அப்புறம் எனக்குன்னு வேலையில ஒரு திருப்தி வேணாமா? இதெல்லாம் பெரியவங்க கிட்ட எடுத்து எப்படி சொல்றது? உங்களுக்கு என் நிலைமை புரியுது இல்லையா அனுராதா என்றால், புரிகிறது என்று கரிசனத்துடன் அனுராதா தலையை அசைப்பாள். அடுத்து வந்த மாதங்களில் அவர்களிடையே ஒரு நூதனமான அந்யோன்யம் வளர்ந்து நன்றாக வேர்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். முடிந்த போது சங்கர் மாலையில் பீச்சுக்கு போவான். அனுராதா அடிக்கடி பெண்ணுடன் இவன் வீட்டுக்கு வந்து பேசிக் கொண்டிருந்து விட்டு போவாள். சித்ராவுக்கென அண்ணாவிடமிருந்தும் தெரிந்தவர்களிடமிருந்தும் வீடியோ டேப்புகளை வாங்கி வருவாள். எல்லோருமாக சேர்ந்து அமர்ந்து சினிமா பார்ப்பார்கள். சங்கராபரணத்தை போட்டுவிட்டு மானச சஞ்சரரே என்று வாணி ஜெயராம் பாடும்போது பா ஆத்மார்த்தமா எப்படி பாடுறாங்க என்று பரவசப்படுவார்கள். நடுநடுவில் போனில் நீளமாய் பேசுவார்கள். அன்று படித்த புத்தகத்தை பற்றி, என்றோ எப்போதோ நடந்து இன்று கதையாகிவிட்ட தங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரே தலைப்பை எடுத்துக்கொண்டு இருவரும் ஓவியம் மறைந்துவிட்டு உன்னுடையது நன்றாக வந்திருக்கிறது என்று ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொள்வார்கள். இன்னும் இன்னும் எதை சொல்ல எதை விட. ஆனால் எங்கள் ரசனை விருப்பு வெறுப்புகள் ஒன்றாக இருக்கின்றன. அதுதான் இப்படி ஒரு அருமையான நட்பை வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று இருவரும் நினைத்திருப்பது பொய். இறந்து போன கணவர் பாஸ்கரின் சாயலை சங்கரில் அனுராதாவும், பிறக்காத மகளை நித்யாவில், முடங்கி போன மனைவியை அனுராதாவில் சங்கரும் காணப்படுவதை இருவருக்கும் பளிச்சென்று நிரூபிக்கும் வகையில் அன்று அந்த சம்பவம் நடந்து அவர்களுடைய சிநேகத்தில் ஒரு திருப்பு முனை உண்டானது நிஜம்தான். சங்கருக்கு அடிக்கடி அனுராதாவின் வீட்டுக்கு போக்கும் பழக்கம் கிடையாது. அவள் இவன் வீடு தேடி வருவாளே தவிரவும் இவன் அவளுடைய நுங்கம்பாக்கம் வீட்டுக்கு இதுவரை 3 முறை போயிருந்தால் அதிகம். அன்று ஆபீஸுக்கு போகும் வழியில் ஹிகின்பாத்தம்ஸ் புத்தக கடையில் நுழைந்த சங்கர், அனுராதா ரொம்ப நாட்களாக படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட புத்தகத்தை அங்கு பார்த்து வாங்கி அலுவலகத்துக்கு வந்ததும் முதல் காரியமாக அவளுக்கு போன் செய்தான். நீண்ட நேரம் ஒலித்த பிறகு சமையல்கார அம்மாள் போனை எடுத்தாள். நான் சங்கர் பேசுறேன், அம்மா இல்லையா? உங்களுக்கு செய்தி தெரியாதாங்க, காலையில நித்யாவை ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வரப்போ லாரி ஒண்ணு நம்ம கார்ல மோதி சங்கர் உரக்க கத்தினான். அம்மாக்கு நெத்தில காயம்பட்டிருக்கு, தையல் போட்டுட்டு வந்து இப்பத்தான் படுத்தாங்க. என்னது? படக்கென்று ரிசீவரை வைத்த சங்கர் மேஜை டிராயரை அரைந்து மூடி கொத்துச்சாவியை எடுத்துக்கொண்டான். அறையை விட்டு வெளியில் வந்து காரியதர்சியிடம் நான் அவசரமா வெளியில போறேன், என் வேலைகளை கவனிச்சுக்கங்க என்று சொல்லி லிப்டுக்கு கூட காத்திராமல் மாடிப்படிகளில் வேகமாக இறங்கி வந்து காரில் ஏறி, டிரைவர் நுங்கம்பாக்கத்துக்கு போ, வேகமா போ என்று உத்தரவிட்டு சீட்டில் சாய்ந்து கொண்டான். அனுராதாவுக்கு விபத்தா? தையல் போடும் அளவுக்கா? ரொம்ப ஆழமா அடிபட்டிருக்குமோ? அதான் தையல் போட்டிருக்காங்களோ? உள்ளங்கையில் வியர்வை ஊறியதை சங்கர் துடைத்து கொண்டான்.
நெஞ்சு ரொம்பவும் எகிரியது. அனுராதாவின் வீடு வந்து கார் நிற்பதற்குள் பொறுமையின்றி அவசரமாய் இறங்கினவன் 4:08 வராந்தாவில் ஏறினான். எதிரில் வந்த வேலைக்காரனிடம் அம்மா எங்கே என்று கேட்டு அவன் பதிலுக்கு காத்திராமல் உள்ளே ஓடினான். படுக்கையறை கதவு சாத்தியிருந்தது. சின்னதாக 2 தரம் தட்டிவிட்டு சங்கர் கதவை திறந்தான். அனுராதா படுத்திருந்தாள். தலையை சுற்றி பட்டி கட்டினா மாதிரி ஒரு கட்டு. ஒருவித தவிப்புடன் கட்டிலை நெருங்கி குனிந்து பார்க்கவும் அரவம் கேட்டு அனுராதா கண்களை திறந்தாள். சங்கர், எப்படி வந்தீங்க? வியப்போடு எழுந்திருக்க முனைந்தவளின் தோளில் கை வைத்து சங்கர் மென்மையாக மீண்டும் படுக்க வைத்தான். என்னாச்சு அனுராதா? இத்தனை பெருசா காயம் பட்டிருக்கப்போ எனக்கு சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? தனியாவா டாக்டர்கிட்ட போய் தையல் போட்டுட்டு வந்தீங்க? என்னை ஏன் கூப்பிடல? கலவரத்துடன் பேசிய சங்கரின் குரலில் சட்டென்று கோபம் கலந்தது. டிரைவரை வீட்டில் உட்கார வச்சுட்டு எதுக்காக நீங்களே வண்டியை ஓட்டுறீங்க? அவனை ஓட்ட சொல்லி பின்னால உட்காந்துட்டு போனா என்னவா? தானே எல்லாத்தையும் தலையில இழுத்து போட்டுக்கிட்டு இப்ப என்ன ஏன் அப்படி அவஸ்தைப்படணும்? எத்தனாம் பெரிய அடிபட்டிருக்கு. இதெல்லாம் வீண் வம்பு தானே. கரிசனமும் கோபமும் கலந்து சின்ன பையனின் அவஸ்தையுடன் சங்கர் பேசுவது பார்க்க புதிதாக இருக்க அனுராதா அவன் தடுத்தும் கேளாமல் எழுந்து உட்கார்ந்தாள். ஏய் சங்கர், உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி படப்படக்கிறீங்க? எனக்கு பிரமாதமா அடி ஒன்றும் படல, கவலைப்படாதீங்க. அழுத்தமாக ஆனால் மெல்லிய குரலில் அனுராதா பேசியது சங்கரை கொஞ்சம் நிதானத்துக்கு கொண்டு வர அனுராதாவை ஏறிட்டு பார்த்தவன் சாரி என்று முணுமுணுத்தான். இந்த சங்கர் அனுராதாவுக்கு ரொம்ப புதிது. நிதானம் இல்லாமல் முதலில் படபடத்து விட்டு உடனே உணர்ச்சி வசப்பட்டு சாரி என்று சொல்கிற சங்கர் அவளுக்கு ரொம்ப புதிது. உட்காருங்க சங்கர். சங்கர் அவள் அருகில் உட்கார்ந்து கைகளில் முகத்தை பதித்து கொண்டான். எனக்கு ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் ரிலாக்ஸ். நிறுத்தி இருந்த வண்டி மேலே லாரி மோதினனால நெத்தி கண்ணாடியில் இடிச்சு அடிபட்டுடுச்சு. 4 தையல் போட்டு உடனே டாக்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. பயப்பட ஒன்றும் இல்லை. அதான் நான் உங்களுக்கு சொல்லலை. சமையல்காரமா உங்ககிட்ட சொன்னப்ப கூட நான் வீணா அவங்கள ஏன் காபரா பண்ணீங்கன்னு திட்டினேன். அவங்க சொன்னதுக்காகவா இப்படி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தீங்க? சங்கர், என்னை பாருங்க. நீங்க இவ்வளோ கலங்கி போற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு? என்னை பாருங்க சங்கர். பார்வையை நிமிர்த்தாமலேயே சங்கர் கரகரத்த குரலில் பேசினான். உங்களுக்கு ஏன் என் அவசரம் புரியாது அனுராதா. நான் யார் மேலேயாவது உண்மையான அன்பு செலுத்தினா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ, அதான் என் ராசியோன்னு அடி மனசுல பயப்படுறது உங்களுக்கு புரிஞ்சா இப்படி சாதாரணமா பேச மாட்டீங்க. சே, சின்ன குழந்தை மாதிரி பேசாதீங்க சங்கர். இல்ல அனுராதா, உங்களுக்கு புரியல. முதல்ல சித்ரா, இப்போ நீங்க அரைமணியா நான் துடிச்ச துடிப்பு எனக்கு தான் புரியும். அனுராதா பக்கம் திரும்பி கையை நீட்டி அவள் நெற்றி பேண்டேஜை மெதுவாக தடவி கொடுத்து கடவுளே கடவுளே என்று முணுமுணுத்து ஒரு நிமிடம் அப்படியே அமர்ந்து விட்டு, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் கதிகலங்கி போயிருப்பேன் அனு. சத்தியமா உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா அதை என்னால தாங்கிக்கிட்டு இருக்க முடியாதும்மா. இது உனக்கு ஏன் புரியல என்ற போது வார்த்தைகள் கிசுகிசுப்பாய் வெளிப்பட்டன. நீங்கள் என்று சொல்லாமல் சங்கர் நீ என்றதும் அனு என்று மிக உரிமையுடன் அழைத்ததும் அந்த பார்வையும் அந்த குரலும் அந்த தீவிரமும் உள்ளுக்குள் சென்று இதயத்தை வருடிவிட சங்கரின் கையை எடுத்து தன் கன்னத்தில் அனுராதா வைத்து கொண்ட அந்த கணத்தில் இருவருக்குமே தாங்கள் ஒருவரை ஒருவர் எத்தனை ஆழமாக நேசிக்கிறோம் என்பது புரிந்து போயிற்று. சங்கர், ஒரு கையில் புத்தகமும் மறு கையில் சிகரெட்டும் இருந்தும் புத்தகத்தையும் படிக்காமல் சிகரெட்டையும் பிடிக்காமல் எங்கோ வெறித்து பார்த்த வண்ணம் உட்கார்ந்திருக்கும் கணவனை உற்று நோக்குகையில் சித்ராவுக்கு வருத்தமாக இருந்தது. நான் கூப்பிடுறது கூட அதிகமா காதுல விழாம இப்படி என்ன யோசனை? கொஞ்ச நாளாவே சங்கர் கலகலப்பா இல்லையே, ஏன்? தொழிற்சாலை கவலையா? எதுவானாலும் என்கிட்ட உட்கார்ந்து கொட்டி தீர்த்துடுறது இவர் வழக்கமாச்சே. நான் பேசுறனோ இல்லையோ அத்தனையும் என்கிட்ட விளக்கமா பேசிட்டா நிம்மதியா இருக்கும் பாரு. ஏன் இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறதையே சங்கர் குறைச்சிக்கிட்டாரு? என் நேரமும் ஏதோ பிரச்சனையை தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்ட விதத்துல முகம் சிரித்து காணப்படுதே, ஏன்? தொழிலாளர் பிரச்சனை அதிகமா இருக்கா? என் வைத்தியத்துக்காக அளவுக்கு மீறி செலவாகுதா? பணம் போதாம கஷ்டப்படுறாரா? பணத்துக்கு தான் 2 பக்கமும் பஞ்சம் இல்லையே, அப்புறம் என்ன? முன்னாடி மாதிரி என்னோட உட்காந்து சாப்பிட்றது பேசுறது படம் பார்க்கறது எல்லாமே குறைஞ்சிட்டுதே. லேட்டா வராரு. ஆஃபீஸ்ல வேலையான்னா ஆமாங்கிறாரு. எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கணும்? வேலையில கவனத்தை திருப்புறதன் மூலம் என்னால உண்டான சூன்யத்தை குறைக்க பார்க்கறாரா? அவருக்கு நான் எப்படி உதவுவேன்? ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம அவரை தவிக்க விட்டுட்டு நானும் தவிச்சு வாய் விட்டு அழ வேண்டும் போல் இருந்ததை சித்ரா கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள். நோ, நான் அழக்கூடாது. சங்கருக்கு அழுதா பிடிக்காது. தன்னை சுதாரித்து கொண்ட பிறகு மீண்டும் சங்கர் என்று சித்ரா அழைத்தாள். சங்கர் திடுக்கிட்டுக்கிடம் திரும்பினான். கூப்பிட்டியா சித்ரா? இங்க வாங்களேன். சங்கர் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு நாற்காலி படுக்கையை அருகில் இழுத்து போட்டு கொண்டான். புஸ்தகத்துல கவனம் போலியா சங்கர்? என்னமோ யோசனையில் இருந்தீங்களேன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
சித்ரா கணவனின் கையை பிடித்து கொண்டாள். மனசு சரியில்லையா சங்கர்? இல்ல இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் சித்ரு. இல்ல, பொய் சொல்றீங்க. கொஞ்ச நாளா நீங்க எப்படியோ இருக்கீங்க. என்னாச்சு? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? திக்கி திணறி பேசி மன உளைச்சலுக்கான காரணத்தை சித்ரா அறிய முற்படுவதை பார்க்கும்போது சங்கருக்கு பாவமாக இருந்தது. பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டு அவள் நெற்றியில் விழுந்த கேசத்தை காதுக்கு பின்னால் ஒதுக்கியபடி, எஸ், தொழிற்சாலையில பிரச்சனைம்மா என்றபோது பொய் சொல்கிறோமே என்று குறுகுறுக்கவே செய்தது. இப்போதெல்லாம் சகஜமாக பொய் சொல்ல வருகிறது என்பதை நினைக்கும் போது சங்கருக்கு தன்மேலேயே கோபம் வந்தது. இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து வர லேட் ஆகும் சித்ரு. லேபர் மீட்டிங். ராத்திரி ஆஃபீஸ் சம்பந்தமா டின்னர் இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ஆயா அம்மாவுக்கு பொழுதோட சாப்பாட்டை கொடுத்து படுக்கவே என்ன? காலையில ஆஃபீஸுக்கு சுருக்க போகணும் சித்ரா. பாம்பேலேருந்து கிளையண்ட்ஸ் வராங்க. பொய் பொய் பொய். 2 மாதமாய் அனுராதாவை தனிமையில் சந்திக்க ஓடும் போதெல்லாம் வாயில் சரளமாக வந்த பொய்கள். முதல் 4 தடவைகள் இப்படி ஒன்றுமே தெரியாத சித்ராவிடம் பொய் சொல்லிவிட்டு போவது வலிக்க வலிக்க பிராண்டவே செய்தது. ஆனால் நாளாக ஆக இந்த பிராண்டல் அத்தனை வலிக்கவில்லை, மறத்துவிட்டது. சித்ராவிடம் மட்டுமா பொய்? ஊரிலிருந்து அவ்வப்போது வந்து போகும் அப்பா, அம்மா, மாமனார், மாமியார், மற்ற உறவினர் என்று அத்தனை பேரிடமும் பொய்தான். டெல்லி மாதிரி இல்லைல்ல இங்க. ஃபேக்டரி ஜிஎம்முக்கு ஊர்பட்ட பிரச்சனைகள் இருக்குமாமா. ப்ரமோஷன் கொடுத்து அனுப்பியிருக்கிறவங்களுக்கு திருப்தி வரா மாதிரி என் வேலை இருக்க வேணாமாம்மா. இப்படி ஓயாம உழைச்சிட்டு அலுப்பா படுக்கையில வந்து விழுந்தா வேற எந்த இயலாமையும் பெருசா தெரிய மாட்டேங்குது. அதான் உழைக்கிறேன். இது உங்களுக்கு கூடவா புரியலப்பா? தலைக்கு தலை அவன் அப்படி அதிகமாக வேலை பார்ப்பது பற்றியும் வீட்டில் அக்கடா என்று தங்காமல் வேலை வேலை என்று ஓடுவது பற்றியும் குறிப்பிட்ட போது சங்கரின் பதில் அத்தனை பேருக்கும் தயாராகவே இருந்தது. ஆனால் தன்னுடைய இந்த செய்கைக்காக வெகுவாக சங்கர் வருந்துவதும் உண்டுதான். பெரியவர்களை ஏமாற்றுகிறேனே, என் சித்ராவிடமிருந்து விலகி போகிறேனே, என்ன இதெல்லாம் என்ற நினைப்புகள் ராத்திரி தூங்க முடியாமல் ஆளை விரட்டுவதும் உண்டுதான். இந்த குற்றமனப்பான்மையின் பளு தாங்காமல் ஆரம்பத்தில் சரி, இனி அனுராதாவை சந்திக்க கூடாது என்ற முடிவுக்கு வந்ததும் உண்டுதான். அனுராதா, அனு, அவள் புத்தியும் அவள் சமர்த்தும் அவள் அழகும் அவள் குணமும். அவளை நான் காதலிக்கிறேன். அவள் எனக்கு வேண்டும். எப்படி அவளை பார்க்காமல் இருப்பது? பேசாமல் சந்திக்காமல் எப்படி இருப்பது? முடியாது. என்னால் கண்டிப்பாக முடியாது. செய்த தீர்மானம் காற்றில் பறந்து போக 2ஆம் நாள் காலையில் டெல்லி நண்பன் வந்திருக்கான், பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி அனுராதாவின் வீட்டை பார்க்க வண்டியை செலுத்தினதுதானே நடந்தது. சங்கர் அழுந்த அழைத்து மெதுவாக சித்ரா உலுக்கவும் சங்கர் நினைவுகளை ஒதுக்கிவிட்டு மனைவியை பார்த்தான். ஏன் அனுராதாவும் நித்யாவும் இப்பெல்லாம் இங்க அடிக்கடி வரமாட்டேங்கிறாங்க? சங்கர் லேசாக அதிர்ந்து போய் விழிக்க, சித்ரா, இல்ல, அவங்க வந்தா நீங்க கொஞ்சம் சந்தோஷமா பேசிட்டு இருப்பீங்களேன்னு தான் கேட்குறேன் எனவும் அவளுடைய வெகுளித்தனமான பேச்சு மனதின் குற்ற உணர்வை அதிகரிக்க சங்கர் பார்வையை தழைய விட்டான். தெரியாது சித்ரு, அடிக்கடி வர முடியாதபடி ஏதாவது வேலை இருந்திருக்கும். ஃபோன் பண்ணி வர சொல்லுங்களேன். சங்கர் பதில் சொல்ல தெரியாது எழுந்து நின்றான். தலை வலிக்குது சித்ரு, தோட்டத்துல காத்தாட ஒலாத்திட்டு வரேன் என்றவன் ஆயாவை அழைத்து சித்ராவிடம் இருக்க செய்துவிட்டு தோட்டத்துக்கு போனான். மனது ஏகமாய் கனத்தது. இனியும் நாடகம் போட என்னால் முடியாது என்று இதயம் கத்தியது. கோழையாக இருக்காதே, ஆணாக நடந்து கொள், உண்மையை எல்லோரிடமும் எடுத்து சொல்லிவிடு என்று புத்தி உபதேசம் பண்ணியது. சிகரெட் பிடித்தபடி இப்படியும் அப்படியும் நடந்து கொண்டு சங்கர் யோசித்தான். ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டம் வந்துவிட்டதை உணர்ந்து பல விஷயங்களை மனதுக்குள் போட்டு அலசினான். சித்ராவா அனுராதாவா? ஆயுசுக்கும் நோயாளியான சித்ராவோடு வாழ விருப்பமா, இல்லை அனுராதாவை மணந்து புது வாழ்க்கை அமைக்க உத்தேசமா? எது சரி, எது தவறு, எது நியாயம், எது அநியாயம்? இல்லை. இங்கு தர்மம், அதர்மம், நியாயம், அநியாயம் என்ற வாதத்துக்கெல்லாம் இடமே இல்லை. மனது, அதன் சந்தோஷம், நிம்மதி, இதெல்லாம் தான் முக்கியம். நான் அனுராதாவை காதலிக்கிறேன். உளமாற, நெஞ்சார எனக்கு அவள் வேண்டும். சந்தர்ப்பங்களை தைரியத்துடன் எதிர்நோக்க தெரிந்தவன் தான் ஆண்மை மிக்கவன். எனக்கு ஆண்மை இருக்கிறது, அதை நான் நிரூபிக்க வேண்டும். ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட வேகத்தோடு சங்கர் தன் அறைக்கு போய் உடைகளை மாற்றிக்கொண்டான். சித்ராவிடம் வந்தான். வக்கீல போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சித்ரு, முக்கியமான வேலை என்று சொல்லி குனிந்து அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு விட்டு கண்களை கீறிக்கொண்டு எழுந்த நீரை சித்ரா பார்க்கும் முன் அவசரமாக வெளியேறினான். அனுராதாவின் வீட்டில் சங்கர் நுழைந்த போது மணி 9 என்றது. நித்யா சாப்பிட்டு தூங்க போய்விட்டாள். ரேடியோவில் செய்திகள் கேட்டபடி அந்த மாதத்து ரீடர்ஸ் டைஜஸ்டில் ஆழ்ந்திருந்த அனுராதா சங்கரை கண்டதும் ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தோடு ஹலோ என்றாள். சங்கர் அவள் பக்கத்தில் உட்கார்ந்தான். என்ன இப்படி திடீர்னு, சாப்பிட்டாச்சா? இல்லை என்று தலையாட்டின சங்கர், அனு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான்.
வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். ஆம்லெட் போட்டுமா? எழுந்து அனுராதாவின் கையை சங்கர் பிடித்து கொண்டான். இப்ப எனக்கு சாப்பாடு வேண்டாம், வாம்மா கார்ல ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம். இங்கே பேசலாமே சங்கர். நோ, போயிட்டு சுருக்க வந்துடலாம் அனு ப்ளீஸ். மேற்கொண்டு வாதிக்க விரும்பாமல் அனுராதா சமையல்கார அம்மாளை அழைத்து நித்யாவிடம் படுக்கச் சொன்னாள். தலை சீவி வேறு காட்டன் புடவை மாற்றியவள் வாசலில் சாவியுடன் வந்து நின்றாள். கிளம்பினார்கள். கார் நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் ஓடி எட்வர்ட்ஸ் எலியட் சாலையில் சென்று காந்தி சிலையிடம் மெரினாவில் திரும்பி உள் சாலையில் நிற்கும் வரை இருவரும் எதுவும் பேசவில்லை. காரை நிறுத்தி இக்னிஷியனை அணைத்த பின் அப்படியே ஸ்டியரிங் மேல் சங்கர் சாய்ந்ததும் அனுராதா அவன் தோள் மீது கை வைத்து, என்ன விஷயம் சங்கர் என்றாள். சங்கர் அவள் கையை பிடித்து வாயில் வைத்து முத்தமிட்டு ஐ லவ் யூ என்றான் திரும்ப திரும்ப. என்னமோ பேசணும்னு ஓடி வந்தது இதுக்குத்தானா சங்கர்? சங்கர் அவளை பார்த்து திரும்பி உட்கார்ந்தான். இப்போ நான் நேரா வக்கீல் வீட்டிலேருந்து உன்னை பார்க்க வரேன் அனு. வக்கீலா? எதுக்கு? சங்கர் பார்வையை ஜன்னலுக்கு வெளியில் ஓட்டினான். இருட்டில் தெரிந்த கடலை வெறித்தான். மெதுவாக, சித்ராவை விவாகரத்து பண்ணணும், அதுக்காகத்தான் என்றான். அனுராதாவிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போக திரும்பி 2 கைகளாலும் அவள் தோளை பற்றினான். புரியலையா அனு? நீ ஆயுசுக்கும் என் பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி 1/2 மணி 1 மணின்னு திருட்டுத்தனமா உன்னை சந்திக்கிறது எனக்கு பிடிக்கல. நீ சட்டப்பூர்வமா என் மனைவி ஆகணும். நமக்கு குழந்தைகள் பிறக்கணும். நீயும் நானுமா ஒரு அழகான நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக புரியலையா அனுமா? நான் எதுக்காக வக்கீல பார்த்தேன்னு இன்னுமா புரியல? அனுராதா கண்களை மூடிக்கொண்டாள். இன்பமும் துக்கமும் சேர்ந்து அவளுள் பிரவாகம் எடுத்தன. சரி, சித்ராவின் நிலை என்ன? அவள் இதை எப்படி தாங்குவாள்? அனுராதா கண்களை திறந்தாள். அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர விஷயம் இல்ல சங்கர். இது நிதானமா நிறைய யோசிக்கணும். நான் யோசிச்சாச்சு. 2 மாசமா மண்டையை குழம்பி போற அளவுக்கு யோசிச்சாச்சு. வக்கீல் என்ன சொன்னாரு? 4 வருஷமா நான் நோயாளியோட குடும்பம் நடத்தினதே பெரிய காரியம்னு சொல்றாரு. டாக்டர் சர்டிபிகேட்டோட விவாகரத்து வாங்கிடலாம், பிரச்சனை இருக்காதுன்னு சொல்றாரு. வாட் அபவுட் சித்ரா? உங்க பெரியவங்க? பெரியவங்க நிச்சயமா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என் மாமனார் ரொம்ப நல்லவர், புரிஞ்சுப்பாரு. சித்ரா முதல்ல ரொம்ப அடிபட்டு தான் போவா. ஆனா அவளும் புரிஞ்சுப்பா. எனக்கு நிச்சயமா தெரியும். இந்த மாதிரி படுத்த படுக்கையா ஆனப்புறம் அவளே என்னை விவாகரத்து பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு என்னை தொல்லப்படுத்தியிருக்கா. நான் தான் சம்மதிக்கல. ஏன் சம்மதிக்கல சங்கர்? அவளை ரொம்ப விரும்புறீங்க, அதான காரணம்? எஸ், காதல் தான் நினைச்சேன். ஆனா இப்போ உன் மேல நான் வச்சிருக்கிற பிரியம்தான் காதல்னு புரிஞ்சப்புறம் அவ மேல நான் செலுத்துறது வெறும் பச்சாதாபம் அன்புன்னு எனக்கு புரிஞ்சிட்டுது. திடும் என்று சங்கர் தன் குரலை உயர்த்தி கத்தினான். டேமிட், நானும் மனுஷன்தான் அனு. எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கு. 36 வயசு தான் எனக்கு இப்போ. எனக்குன்னு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நான் கொஞ்சம் சுயநலத்தோடு சிந்திக்கிறது தப்பா? பேராசையா? ஆசாபாசங்களை எல்லாம் அடக்கிட்ட ஞானி மாதிரி தான் சில வருஷங்களா வாழ்ந்தேன். ஆனா இனிமே என்னால் அப்படி வாழ முடியாது அனுமா. எனக்கு நீ வேணும். சங்கர் முன்னே சாய்ந்து அனுராதாவை தன் பக்கம் இழுத்து இறுக அணைத்து ஐ லவ் யூ என்று சொல்லி கன்னத்திலும் கண்களிலும் உதடுகளிலும் அழுந்த முத்தமிட்டான். 2 நிமிடத்தில் கொஞ்சம் வேகம் குறைந்ததும் தன்னை சிரமப்பட்டு அடக்கி கொண்டு, சாரி அனு, ப்ளீஸ் புரிஞ்சுக்க என்று சொல்லி, என் முடிவை சொல்லிட்ட, இனி உன் இஷ்டம் என்றான். அனுராதா பேசாமல் இருக்க சங்கர் திரும்பி, உன் அபிப்பிராயத்தை சொல்லு அனு என்றான். சித்ராவை நினைச்சா கஷ்டமா இருக்கு சங்கர். உனக்கு இஷ்டமா இல்லையான்னு கேட்டா என்னமோ சொல்றியே. எதிரில் வந்த கார் வெளிச்சத்தில் அனுராதாவின் கண்கள் பளபளவென மின்னின. நான் உங்களை விரும்புறேன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்க நீ தயாரா? ஆனா சித்ரா சங்கர், சும்மா சித்ரா சித்ரான்னு சொல்லி என்ன வேதனைப்படுத்தாத அனு ப்ளீஸ். அப்புறம் அனு எதுவும் பேசவில்லை. சங்கரின் தோள்பட்டையில் தலையை வைத்தபடி 10 நிமிடங்கள் போல் அமர்ந்திருந்தவள், நாழியாச்சு போலாமா என்று கேட்க சங்கர் வண்டியை கிளப்பினான். மறுநாள் சங்கர் திரும்ப வக்கீலை சந்தித்து தேவையான பேப்பர்களை தயாரித்தான். டாக்டரிடம் காரணம் என்ன என்று சொல்லாமல் சித்ராவின் உடல்நிலையை பற்றின ரிப்போர்ட்டை தயாரித்து தர சொன்னான். சித்ராவுடன் நிறைய நாழிகை தங்க நேர்ந்தால் மனது மாறிவிடக்கூடும் என்ற பயத்தில் அடிக்கடி வெளியில் போய் வந்தான். கூடுமான வரையில் அனுராதாவுடன் பொழுதை கழித்தான். அன்று மாலை அனுராதாவை பார்க்க போன போது மறுநாள் ரயிலில் தான் தூத்துக்குடி போகப் போவதாக சங்கர் சொன்னான். முதல்ல ஊருக்கு போய் அப்பா அம்மா கிட்ட விவரம் சொல்லிட்டு அப்புறமா கோயம்புத்தூர் போய் சித்ராவுடைய அம்மா அப்பாவை பார்க்க உத்தேசம். அனுராதா சங்கடத்துடன் அவனை நெருங்கி உட்கார்ந்து கைகளை பிடித்து கொண்டாள். ரிலாக்ஸ் அனு, கண்டிப்பா எல்லாரும் நம்மளை சரியா புரிஞ்சுப்பாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அனுமா, சங்கர் குனிந்து அவள் காதருகில் கிசுகிசுத்தான். ரொம்ப சீக்கிரமே நீ என் மனைவியா பக்கத்துல இருப்பேங்கிறத நினைச்சு பார்க்கறப்போ எப்படி இருக்கு தெரியுமா? கல்யாணம் ஆன உடனே கம்பெனிக்கு லீவ் போட்டுடணும்.
உன்னை கூட்டிட்டு ஐரோப்பா போகணும் அனுமா. பாரிஸ்ல லூவருக்கு போய் உலக பிரசித்தி பெற்ற ஓவியங்களை உன்னோட பார்த்து மகிழணும். முடிஞ்சா அமெரிக்காவுக்கும் அப்படியே போயிட்டு வரணும். மாச கணக்கா சுதந்திரமா பறவைகள் மாதிரி உல்லாசமா இருக்கணும். தென் நித்யாவை என்ன பண்றது சங்கர்? ஓ, இது நாழிகை அவளை எப்படி மறந்து போனேன் என்ற நினைப்பில் சங்கர் விழித்தான். அவளையும் கூட அழைத்து போகலாம் என்று சொல்லலாமா? அனுராதாவும் நானும் ஒருவரை ஒருவர் நன்றாக தெரிந்து கொள்ள முற்படும் சமயத்தில் நித்யா கூட இருந்தால் சரிப்படுமா? தவிரவும் அவள் பேச்சும் சிரிப்பும் சதா எனக்கு சித்ராவை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பதும் ஒரு சங்கடமாயிற்றே. வந்த அனு, நமக்கு கல்யாணமான சில மாசங்களாவது அவளை பாம்பேல உங்க அம்மா அப்பாட்ட விட்டு வைக்கிறது சாத்தியமாம்மா? இதை பத்தி நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பாம்பேல விட வேணாம், இங்கே ஸ்கூல் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டா என்ன சங்கர்? நாம தனியாவும் இருக்க முடியும், என்னால அடிக்கடி அவளை பார்த்துக்கவும் முடியும். அனுராதாவின் இந்த முடிவு சங்கருக்கு திருப்தி தந்தது என்பது அவன் முகத்தில் வெளிப்படையாகவே தெரிந்தது. அரை மணி போல பேசிக் கொண்டிருந்த பின் அவன் கிளம்பினான். மறுநாள் அப்பா அவசரமா தூத்துக்குடிக்கு வர சொல்லி போன் பண்ணாரு. போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என்று சித்ராவிடம் சொல்லி முன்னேற்பாடாக அவள் தம்பியை துணைக்கு கோயம்புத்தூரிலிருந்து வந்து அவளோடு தங்கச் செய்த பின் திட்டமிட்டபடி சங்கர் ஊருக்கு கிளம்பினான். கோயம்புத்தூர் விமானம் 1 மணி நேரம் தாமதம். அனுராதா பொறுமையுடன் லவுஞ்சில் சங்கரின் வருகைக்காக காத்திருந்தாள். நான் நாளை விமானத்துல வரேன் அனு, ஏர்போர்ட்டுக்கு வர முடியுமா? போனில் சங்கர் பேசிய விதத்திலிருந்தே போன காரியம் நல்லவிதமாய் முடிந்துவிட்டது என்பதை அனுராதாவால் யூகிக்க முடிந்தது. விமானம் வந்துவிட்டது. அனுராதா கண்ணாடி கதவுகளுக்கு அருகில் சென்று நின்று கொண்டாள். சங்கர் அவளை பார்த்து விட்டான். கால்களை அகல அகலமாக வைத்து கிட்ட வந்தவன் அவள் கையை பற்றி, ஹலோ டார்லிங், நீ இல்லாம நான் தவிச்சு போயிட்டேன் என்றான். லக்கேஜ் எதுவும் இல்லாமல் கைப்பையுடன் சங்கர் பிரயாணம் செய்திருந்ததால் பெட்டிகளுக்காக காத்திராமல் வெளியில் வந்தார்கள். இப்ப நேரம் உன் வீட்டுக்கே போயிடலானு. 4 நாளா சித்ராவை பார்க்காம இருந்துட்டு இப்ப என் வீட்டுக்கு போனா உடனே அவளை விட்டுட்டு என்னால கிளம்ப முடியாது. தயக்கமா இருக்கும், என்னம்மா என்றபடி கார் நிறுத்துமிடத்தை நோக்கி நடந்த சங்கர் தூரத்தில் தெரிந்த வண்டியையும் பக்கத்தில் நின்ற டிரைவரையும் பார்த்து லேசாக ஏமாற்றம் அடைந்தான். நீ தனியா வண்டியை ஓட்டிட்டு வரலையானு? டிரைவர் வந்திருக்கானா? எஸ், அது உங்க ஆர்டர் ஆச்சே. சிரித்துக்கொண்டே சங்கர் அனுராதா ஏற ஏதுவாய் பின்கதவை பிடித்த பின் தானும் அவள் பக்கத்தில் அமர்ந்தான். வண்டி புறப்பட்டது. சோ, பதிலுக்கு அனுராதாவும் சோ என்றாள். என்ன விஷயம்? நீங்க தான் சொல்லணும். சொல்றேன், அவசரம் என்ன? 4 நாளா என்ன பண்ண? முக்கியமா ஒன்றும் இல்லை. டிரைவர் கூட இருந்ததால் இதற்கு மேல் என்ன பேசுவது என்று புரியாமல் போக சத்தமில்லாமல் அவளை பார்த்து ஐ லவ் யூ என்றான் சங்கர். வீடு வந்தது. இறங்கி உள்ளே போனார்கள். பெட்ரூம்ல உட்காந்துட்டு பேசலாமா? நீங்க போங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சங்கர் விசில் பண்ணிக்கொண்டே உள்ளறைக்கு போனான். பெட்டியை படுக்கை மேல் அலட்சியமாய் எறிந்துவிட்டு டையை கழட்டினான். ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி முன் நின்று தன்னை அழகு பார்த்து கொண்டான். சீப்பை எடுத்து தலையை வாரினான். காஃபியுடன் உள்ளே நுழைந்தவளின் தோளை சுற்றி அணைத்து ஐ லவ் யூ என்று உச்சந்தலையில் முத்தமிட்டான். முதல்ல காஃபி சாப்பிடுங்க, ஆறிரும். காஃபியை கையில் வாங்கின போது அனுராதா அன்று வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தோன்ற, ஏதாவது பிரச்சனையா அனுமா என்றான். நோ, பின்னையே எப்படியோ இருக்க. எப்படி இருக்கேன் சங்கர்? கொஞ்சம் சீரியஸா என்னமோ யோசிக்கிற மாதிரி. அனுராதா மெல்லியதாய் புன்னகைத்தாள். அப்புறம் நீங்க போன விவரம் பத்தி சொல்லுங்க என்றாள். பழைய உற்சாகம் திரும்ப எட்டி பார்க்க சங்கர் காஃபி கோப்பையை கீழே வைத்துவிட்டு அனுராதாவின் கைகளை பற்றின வண்ணம் படுக்கையில் அமர்ந்தான். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அனு, எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல எங்க அப்பா, சித்ரா இதை சரியா ஏத்துப்பாளா, அவளால உன் பிரிவை தாங்க முடியுமான்னாரு. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டு உன் இஷ்டம், உனக்கு தெரியாததா அப்படின்ட்டாரு. சித்ராவுடைய அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? ஓ, என் மாமா ஒரு அற்புதமான மனுஷர் தெரியுமா. விஷயத்தை நான் சொன்னதும் 1 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து எழுந்துட்டு என் தோள்களை கட்டி கொடுத்தாரு. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது சங்கர். உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேவையான ஏற்பாடுகளை கவனிக்க தொடங்குங்க. சித்ராவை பத்தி கவலைப்பட வேணாம், நாங்க இருக்கோம்னாரு. யார் சொல்லுவாங்க இந்த மாதிரி என்னன்னு? அனுராதா நெகிழ்ந்து போனாள். எந்த மாதிரி மனசு ஒரு மனுஷனுக்கு இருந்தால் இப்படி தன் மகளை ஒதுக்கி தள்ளும் மாப்பிள்ளையின் நல்ல வாழ்க்கைக்கு வாழ்த்து கூற இயலும்? சட்டென்று விழியோரங்களில் நீர் பூக்க அனுராதா தலையை குனிந்து கொண்டாள். என்ன அனு? ஒன்னும் இல்ல, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சங்கர் அவள் கையை பற்றி ஒவ்வொரு விரலாக முத்தமிட்டான். 2 நிமிடங்கள் அவனுடைய தாபம் அடங்குவதற்காக காத்திருந்து விட்டு அனுராதா பேசினாள். சங்கர், எஸ் டார்லிங், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வலது கையிலிருந்து இடது கைக்கு தாவின சங்கர், பேசேன் என்றான். அவன் பிடியிலிருந்து தன் கையை விடுவித்துக் கொண்ட அனுராதா, நான் பேச போறது ரொம்ப முக்கியமான விஷயம் சங்கர் என்றாள். அந்த குரல் புதிதாய் ஒலிக்க சங்கர் தலை நிமிர்ந்தான். என்னம்மா? அனுராதா எழுந்து ஜன்னலிடம் சென்றாள். மரக்கிளையில் அமர்ந்திருந்த குஞ்சு காக்கைக்கு தாய் காகம் எங்கிருந்தோ இறை கொண்டு வந்து அவசரமாக ஊட்டியது. அனு, என்ன விஷயம்?
அனுராதா திரும்பினாள். நான் பேசுறத கேட்டு நீங்க கோவப்படக்கூடாது சங்கர். யோசிக்காம போறேன்னு ஆத்திரமும் படக்கூடாது. நான் சொல்றத நிதானமா கேளுங்க. என்ன சங்கர்? எதுக்காக இத்தனை பெரிய பீடிகை என்ற வியப்பில் சங்கரின் புருவங்கள் முடிச்சு போட்டுக்கொண்டன. 5 அடி தள்ளி நிற்கும் அனுராதாவை பார்க்கும்போது கடந்த சில மாதங்களாக பார்த்து பேசி பழகும் அனுராதா இவள் இல்லை என்ற உணர்வு மனதை ஆக்கிரமிக்க, என்ன இது என்று சங்கர் அதிர்ந்து போனான். சங்கர் கேக்குறீங்களா? ம். வந்து சங்கர், நீங்க ஊர்ல இல்லாத 4 நாள்ல நான் நிறைய யோசிச்சேன். பல விஷயங்கள பத்தி ஆழமா சிந்திச்சேன். ம். உங்களோட நெருங்கி பழக ஆரம்பிச்ச இந்த 4 மாசமா நான் என்ன சிந்திச்சாலும், எத பத்தி யோசிச்சாலும், அதனோட பின்னணியில நீங்க இருந்திருக்கீங்கங்கிறது, நீங்க இல்லாம இருந்த இந்த 4 நாள்ல தான் என்னால உணர முடிஞ்சது. அதாவது, நீங்க பக்கத்துல இல்லாம, உங்க நெருக்கம் இல்லாம, முறையா இந்த 4 மாசத்துல ஒரு தனிமை கிடைச்சு, என்ன நானே ஆராய்ஞ்சு பார்த்தப்போ, சில உண்மைகள அப்பட்டமா என்னால உணர முடிஞ்சுது. தான் நினைக்கிறத சங்கருக்கு தெளிவா புரிய வைக்கணுமே என்ற பயத்துடன் அனுராதா வார்த்தைகளை யோசித்து தேர்ந்தெடுத்தாள். நாம இப்ப கல்யாணம் பண்ணிக்க விரும்புறோம். சரி. இதுக்காக நீங்க சித்ராவை விவாகரத்து பண்ண போறீங்க. நான் என் நித்யாவை ஹாஸ்டல்ல விட போறேன். நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நம்மள சார்ந்து நிக்கிற, இத்தனை வருஷங்களா நம்ம அன்புல வளர்ந்துட்ட 2 ஜீவன்கள நம்மள விட்டு விலக்க நாம தயாராயிட்டோம். என்ன சங்கர்? நான் சொல்றது சரிதானே? அனுராதா குறுக்கும் நெடுக்கும் நடந்தாள், நின்றாள், சங்கரை உற்று நோக்கின வண்ணம் பேசினாள். நாம ஒருத்தர் சந்திக்கிற வரைக்கும் நமக்கு இந்த 2 பேரோட அன்பும் வேண்டி இருந்தது. இப்ப வேண்டான்னு தோணிடுச்சு. சோ சட்டுன்னு உறவை கத்தரிக்க நாம முன் வந்துட்டோம். அனுராதா சங்கரின் பக்கத்தில் உட்கார்ந்தாள். ஏர்போர்ட்ல என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா சங்கர்? வீட்டுக்கு போனா உடனே கிளம்ப முடியாது, தயக்கமா இருக்கும் தானே? சித்ராவை தனியா விட்டுட்டு கிளம்புனா ஒரு குத்த உணர்வு மனசை நெருடுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதனால இப்ப அதை தவிர்க்கிறீங்க. சரி. ஆனா சங்கர், கொஞ்சம் கூட சித்ரா எதிர்பார்க்காத தினசுல நீங்க அவங்கள விவாகரத்து பண்ணி உங்க வாழ்க்கையிலேருந்து விலக்கிட்டா அப்புறம் ஆயுசுக்கும் அந்த நடவடிக்கை உங்களை உறுத்திக்கிட்டே இருக்குமே. அதை எப்படி தடுக்க போறீங்க? உங்க நிலைமை தான் எனக்கும். நித்யாவை ஹாஸ்டல்ல சேர்க்கறது இப்ப எனக்கு சுலபம். ஏன்னா இந்த நிமிஷம் நான் உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன், உங்க மேல காதல் வசப்பட்டிருக்கேன். எனக்கு இப்போ உங்க நெருக்கம் வேணும். ஆனா நாளைக்கு இந்த தாபம் உடம்போட வேகம் குறையறப்போ உடம்பு சுகத்துக்காக 6 வயசு குழந்தைய பிரிய சம்மதிச்சேங்கிற குத்த உணர்வு என்னை வாட்டி எடுக்கிறத நான் எப்படி தாங்கிக்க போறேன் சங்கர்? அனுராதா நிறுத்தாமல் பேசிக்கொண்டே போனாள். சங்கர் தன் பேச்சை எப்படி எடுத்துக்கொள்கிறான், அது அவனை எப்படி பாதிக்கிறது என்று நிறுத்தி கவனிக்க கூட பொறுமை இல்லாதவள் போல அவசரமாய் பேசினாள். இந்த குத்த உணர்ச்சிகளை ஒரு பக்கமா வைங்க. நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். முதல்ல சொன்ன மாதிரி இத்தனை வருஷமா நான் நித்யாவே உலகம்னு நீங்க சித்ராவே சர்வமும்னு வாழ்ந்துட்டோம். இந்த 2 பேரும் கூட நாம 2 பேரும் தான் அவங்க உலகம், உயிர் எல்லான்னு வாழ பழகிக்கிட்டாங்கிறத நாம எப்படி மறந்து போனோம்? சங்கர், நாம 2 பேரும் இந்த இழப்புல அதிகம் தவிக்க மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு நான், எனக்கு நீங்க. ரொம்ப சரி. ஆனா அந்த 2 பேருக்கும் யாரு? இத்தனை வருஷமா அன்பை கொட்டி கொடுத்துட்டு திடும்னு ஒண்ணுமே இல்லாத சூன்யத்துக்கு அவங்கள விரட்ட நாம துணிஞ்சது நியாயமா சங்கர்? சொல்லுங்க. பல வருஷங்களா நம்மள சந்தோஷப்படுத்தின அதே அன்பை அவங்க இன்னைக்கும் கொடுக்க தயாரா இருந்தும் திடீர்னு அவங்க நமக்கு வேண்டாதவங்கள ஆயிட்டது தானே நிஜம். இனி அவங்களுக்கு என்ன சங்கர்? ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டு விட்டா மாதிரி அனுராதாவின் குரல் பிசிறத் தொடங்கியது. 4 நாளா எனக்கு இதே சிந்தனை தான். இப்படி திடும்னு வேண்டப்படாதவங்களா ஆக போறவங்க பிறந்தே இருக்க வேணாமே சங்கர். ஏன் பிறந்தாங்க? இவங்க பண்ண தப்பு என்ன? ஒண்ணுமே இல்லை. சத்தியமா இவங்க மேல எந்த தப்பும் இல்லையே. இவங்க பிறக்காம இருந்தா சரி. ஆனா பிறந்துட்டாங்களே. இனி இவங்களுக்கு சாவு மூலமா தானா சங்கர்? என் நித்யாவும் உங்க சித்ராவும் கனப்பொழுதுல வேண்டப்படாத ஜீவன்களா ஆயிட்டாங்களே சங்கர். இவங்களோட இந்த நிலைமைக்கு நாம தானே காரணம். இவங்க கிட்ட நாம வச்சுக்கிற அந்த அன்பு மேல பூஞ்சக்காலானா படந்துட்டது நம்ம கல்யாண ஆசை தானே. வேணாம் சங்கர். உண்மையான அன்பை மறைக்க விட்டுட்டு வாழ்நாள் பூரா குத்த மனப்பான்மையோடு துடிக்க வேணாம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? என்ன புரிஞ்சுப்பீங்களா ப்ளீஸ்? 2ஆக மடிந்து உட்கார்ந்து அனுராதா அழத் தொடங்கின பிறகும் சங்கர் இருந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கவில்லை. இருட்டறையில் சட்டென்று விளக்கை ஏற்றி வைத்த மாதிரி மனசு பிரகாசமாக இருந்தது. புழுக்கமான அறையின் கதவுகளை திறந்து விட்டாற் போல நெஞ்சம் காற்றோட்டமாக இருந்தது. என்னமாய் பேசிவிட்டாள். அழுக்கடைந்து கிடந்த வாசலை பெருக்கி துடைத்து பளிச்சென்று கோலம் போட இவளால் எப்படி முடிந்தது? இருதயத்தில் படர்ந்திருந்த காளானை பிடுங்கி தூர எறிவது இவளுக்கு எப்படி சாத்தியமாயிற்று? வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட மனுஷனாக இருப்பதும் மனுஷத்தன்மையோடு இருப்பதும் தான் ரொம்ப உயர்ந்த விஷயங்கள் என்பதை எத்தனை அழகாக தெளிவாக்கி விட்டாள். இனி நான் என்ன செய்ய வேண்டும்?
வீட்டுக்கு போய் கோயம்புத்தூருக்கு ட்ரங்கால் போட்டு சீக்கிரமே சித்ராவோடு அங்கு வந்துவிட நினைக்கிறேன். தொழிற்சாலை சுமையை உங்களோடு சேர்ந்து சுமக்க வாய்ப்பு தருகிறீர்களா என்று சித்ராவின் அப்பாவிடம் கேட்க வேண்டும். அப்புறம் வக்கீலுக்கு போன் செய்து விவாகரத்து நோட்டீஸ் தயாரிக்க வேண்டாம், இதற்கு இனி அவசியமில்லை என்று சொல்ல வேண்டும். கவிழ்ந்து மடிந்து வாய்விட்டு அழும் அனுராதாவை நெருங்கி, அழாத அனும்மா, காளான் அழிஞ்சிட்டுது, இனி எதுக்காகவும் கலங்காத, பரிதவிக்காத என்று சொல்வதற்காக குனிந்து அவள் தலையை சங்கர் நிமிர்த்திய போது அவள் எடுத்துவிட்ட முடிவின் உறுதியில் முகம் அசாதாரணமாய் இறுகிக் கொண்டது.